Good morning. Sorry for the delay. My previous meeting was extended by 5 minutes. So we'll start with Padam. Yesterday, okay, cash flow statement, right? Yeah, we started with the cash flow statement and we completed with the direct method. Today we have to move forward with indirect method. Hopefully every one of you comfortable with the direct method. Indirect method. When you go with indirect method, my dear friends, we won't take the gross figure. We won't take the gross figure. We will take some other basis like உங்களுடைய profit and loss account இருக்கும். Opening balance sheet, closing balance sheet will be there. With the help of this only, we are going to prepare what? With the help of this only, we are going to prepare what? But when it comes to profit and loss account, and of course you know that by sales will be there, by closing stock, to opening stock, to purchase, to direct expenses, to GP, hello, by GP, by interest income, by dividend income, to office expenses, to other expenses like that, to net profit. Yes or no? Yes or no? So what standard says, don't take line by line and don't compare line by line. Take a net profit as a base. Take a net profit as a base. இத பேஸ எடுத்துக்கங்க. ஒரு ஐட்டமா கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ண போடவே முடியாது. So take net profit as a base. Assume that net profit is generated in the form of cash. Assume that net profit is generated in the form of Assume that net profit is generated in the form of any data are given in the question stating that இந்த நெட் ப்ராஃபிட்டுக்குள்ள வந்திருக்க ஏதாவது ஒரு இன்கமோ எக்ஸ்பென்சஸோ கேஷ்ல நடக்காம இருந்திருந்தால் அத கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்களா? அத நம்ம நேத்து காலையில டிஸ்கஸ் பண்ணோமா? இன்ட்ரெஸ்ட் வந்து 4 months டிவிடெண்ட் ஆர் 6 month இன்ட்ரெஸ்ட் இஸ் ரிசீவபிள், அக்ரூ ஆயிருக்கு, இன்னும் ரிசீவ் ஆகல, இல்ல வந்து ரிசீவ் ஆயிடுச்சு எக்ஸஸா, இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுமாப்பா? அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பேஸா எடுத்துக்கங்க. இது என்னவா ரிசீவ் ஆனதா எடுத்துக்கணும், அசம்ஷனை கேஷ்ல வந்ததா எடுத்துக்கங்க. இதுல ஏதாவது ஒரு ஐட்டம் கேஷ்ல வராமையோ இல்ல இன்னும் அதிகமா கேஷ் வந்து இங்க கம்மியா ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அந்த ஐட்டத்தினோட இம்பாக்ட் மட்டும் ஏட லெஸ்ஸோ பண்ணிக்கோ. அப்ப யூ வில் ஹேவ் a ஃபைனல் ஃபிகரா? சொல்லுடா. தட் இஸ் an amount would have been actually received. ஏன்னா லைன் பை லைன் கம்பேர் பண்ணா அண்ட் அப்கோர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல சோ மெனி ஐட்டம் வில் பி தேர். ஐ கான் டேக் லைன் பை லைன் லைக் டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்களா வாங்கினாங்களா, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்களா வாங்கிட்டாங்களா, ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா கொடுத்துட்டாங்களா, சேலரி ஃபுல்லா கொடுத்துட்டாங்களா, ரெண்ட் எல்லாம் கேஷ்ல போயிடுச்சா இல்ல கேஷ்ல போகலையா, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி கேஷ்ல போயிடுச்சா போகலையா, இந்த மாதிரி எடுத்துட்டா சின்ன கம்பெனி ஓகே, பெரிய கம்பெனில 1000 ஐட்டம் இருக்கும்லப்பா. அப்ப 1000 items I can't compare, then I can't prepare cash flow statement. ஹலோ, என்ன அசம்ஷன் எதுக்கு இது சொல்றேன்னா, ஏன் நெட் ப்ராஃபிட்ட பேஸா எடுத்துக்கிறதுங்கிறதே பாதி பேத்துக்கு தெரியாம ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான். ஹலோ, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ரியலா உள்ள வந்த காசு வெளியில போனதுன்னு சொல்றோம். ஏன் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறேன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியல லாஜிக்கலா. Are you listening with me? When I take net profit as a base அப்படின்னு எடுத்துக்கும் போது I assume that the net profit is really received in the form of ஏதாவது ஒண்ணு கேஷ்ல வராமையோ இல்ல எக்ஸஸ் கேஷா வந்திருந்தா இல்ல நான் கேஷ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கலாமா? சொல்லுங்கடா. அதை எல்லாத்தையும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் வருது, ரியலா வந்த கேஷா மாறிடுமா? அதனால the starting point under indirect method for the purpose of operating activity will be dash net profit. Why you take net profit? You can't compare line by line. The net profit எடுத்துக்கும் போது அது எதுல வந்ததா எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா தெளிவா கிடைச்சிருமா? அதனாலதான் we take net profit before tax, net profit before tax and extraordinary item, net profit before tax and extraordinary item, adjustment ஒன்னு. இப்ப நெட் ப்ராஃபிட் எதுல வந்ததா எடுத்துக்கிறோம், அசம்ஷனு கேஷ்ல வந்தா எடுத்துக்கிறோம். கரெக்டாப்பா? சரி,
நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எல்லா லெசன் பண்ண கான்செப்ட் half an hour புடிச்சிட்டீங்கன்னா ஈஸி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் பார்க்க உனக்கு ஃபார்மேட் சொல்லிட்டு போயிடலாம். நெட் ப்ராஃபிட் அதான்பா ஃபர்ஸ்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் இதெல்லாம் ஐட்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நீயும் போடலாம். ஏன் நெட் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன்னு தெரியுமா வேண்டாமா? ஓகே, நவ் இந்த நெட் ப்ராஃபிட்ல நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்திருக்குமாப்பா? என்னது? டெப்ரிசியேஷன். என்ன பண்ணணும்? சூப்பர். என்ன பண்ணணும்? ஆட் பண்ணும், இல்லைன்னா மைனஸ் பண்ணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே பண்ணும். என்ன பண்ணணும்? ஆடா மைனஸா? ஆடா மைனஸா? how many of you says add? ஆட் பண்ணும். raise on 1 2 only 2 add. Sure. Others deduct. Correct? Okay, we can give big round of clap for only those two people. கை டான்ஸ் ஒழுங்கா சொல்ல, கை தட்டுறதுங்க தொலைச்சிருங்க ப்ளீஸ். Wait, net profit is 100. Assume that 100. 2 depreciation, assume that 10. நான் இந்த நெட் ப்ராஃபிட் என்னன்னு போக மட்டும் சொன்னேன். டே மொக்க என்னன்னு சொன்னேன்? கேஷ்ல வந்துன்னு சொன்ன. இதுல இந்த 10 ரூபா போட்டதுக்கு அப்புறம் தானே 100 ரூபாய் இருந்தது. எஸ்ஸா நோவா? இந்த 10 rupees எக்ஸ்பென்சஸ் நீ டெபிட் பண்ணிருக்கியா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல? இதுக்காக காசு வெளியில போயிருக்குமா? கேஷ் வெளியில போயிருக்குமா? மத்த எக்ஸ்பென்சஸ் கேஷ் வெளியில போயிருக்கும். ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் கேஷ் வெளில போயிருக்கும். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிக்கு கேஷ் வெளில போயிருக்கும். கொஸ்டின் எதுவும் சொல்லல, சொல்லுங்கடா. டெப்ரிசியேஷன் ஒரு எக்ஸ்பென்சஸ் நீ பீண்டல போட்டதுக்கு அப்புறம் தான் நெட் ப்ராஃபிட் வருது. அதுக்கு கேஷ் வெளில போயிருக்குமா போயிருக்காதா? எவ்ரிபாடி போயிருக்காதா? நான் என்ன சொல்லி எடுத்தேன்? நெட் ப்ராஃபிட்ங்கிறது கேஷ்ல. அப்ப இந்த இடத்துல 10 ஆட் லெஸ்ஸா? ஆட் தானே பண்ண, அது கேஷ் வெளில போயிருக்காதுல்லப்பா. 10 rupees டெப்ரிசியேஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நெட் ப்ராஃபிட் வந்தது. அதை தானடா எடுத்திருக்கேன் ஸ்டார்டிங் பாயிண்டா. என்ன அசம்ப்ஷன் எடுத்திருக்கேன்? இதெல்லாம் கேஷ்ல வந்ததா எடுத்திருக்கேன்னா இதுக்குள்ள ஒண்ணு என்னது? டெப்ரிசியேஷன். அது எக்ஸ்பென்சஸா போட்டிருக்கேன்னா அது கம்மி பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு நெட் ப்ராஃபிட் வந்திருக்கும். அதுக்காக கையில இருந்து காசு வெளில போச்சா? பிரிண்டிங் ஸ்டேஷனரி காசு வெளில போயிருக்குமா? ஆபீஸ் எக்ஸ்பென்சஸ் போயிருக்குமா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விட்டுறலாம். கொஸ்டின் சொல்லியிருந்தா தான் எடுத்துக்கணும். பட் டெப்ரிசியேஷன்ங்கிறது யூ நோ வெரி வெல் நான் கேஷ் ஐட்டம். அது காசு வெளில போயிருக்குமா? அப்ப நான் என்ன பேசிக் அசம்ப்ஷன் எடுத்திருக்கேன்? இந்த நெட் ப்ராஃபிட் கேஷ்ல வந்து எடுத்திருக்கேன்னா இந்த 10 ரூபா வெளியில போலையா? அப்ப ஆட் பண்ணாதானே எனக்கு கேஷ் அதிகமா கிடைக்கும். மக்கப் பண்ண கூடாதுடா, ஒண்ணுமே மக்கப் பண்ண கூடாது. everything should be the logic one. Understood? Not understood? Everybody, non-cash item should be non-cash item should be non-cash item should be. You know why? புரியுதா? எனக்கு ஆபரேஷன்ல இருந்து என்ன கேஷ் வந்ததுங்கிறத நான் மேல எடுத்திருக்கேன். 100 rupees எடுத்திருக்கேன். அதுல இந்த 10 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த 100, இந்த 10 ரூபாய்க்காக எக்ஸ்பென்சஸ் போகல. அப்ப ஆபரேஷன்ல இருந்து 110 ரூபாய் எனக்கு கேஷ் இருக்குன்னு அர்த்தமா? அக்ரி வித் மீ? ஓகே, அடுத்தது add back non cash item such as depreciation. கரெக்டாப்பா? சரி, அடுத்து பார்க்கலாமா வேண்டாமா? by interest income, by profit on sale of fixed assets, profit and sale of fixed assets. நான் ஆன்லைன்ல சொல்றேன், நான் லேட் ஆகுதோ இல்லையோ கரெக்ட் டைமுக்கு இருங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அட்மிட்டே ஆகாது. நாளைக்கு சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி போட சொல்லிடுவேன். 5 minutes தான் கிரேஸ் டைம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுல 5 minutes குள்ள தான் ஜாயின் பண்ண, இல்லை ஜாயினே பண்ணாதீங்க. ஐ எம் நோட்டிசிங் தட் 1 or 2 எவ்ரிடே லேட்டா வரீங்க. definitely will not be accepted. Next, என்னப்பா சொன்ன? இன்ட்ரெஸ்ட் இன்கம். அடுத்து என்னது? கண்ணா, இந்த இதுவும் இதுக்குள்ள இருக்கா இல்லையா? சொல்லுங்கடா, இருக்கா இல்லையாப்பா? இது எந்த ஆக்டிவிட்டிக்கு சம்பந்தப்பட்டது? இன்ட்ரெஸ்ட் இன்கம், ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் அசெட்ஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கு சம்பந்தப்பட்டதா? நாம இப்ப எந்த ஆக்டிவிட்டிக்கு போட்டுட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் போறது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி தானே. இந்த 100 ரூபாய்க்குள்ள இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டினுடைய 2 ஐட்டம் இருக்குதா நம்ம கிட்ட? அது இந்த ஆக்டிவிட்டிக்கு வருமா, அந்த ஆக்டிவிட்டிக்கு போகணுமா? அப்ப நான் இங்க என்ன பண்ணணும்?
அங்க என்ன பண்ணணும்? ரெண்டையுமா ஒண்ணு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஐட்டம் டிடக்ட் இன்கம் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டியா, டிடக்ட் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸா? சொல்லுங்கடா. அதே மாதிரி ஆட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி, ஆட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் fixed assets. Any doubt on this? Let me know. ஏன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ற? ஏன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ற? ஏன்னா நான் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி போட்டுட்டு இருக்கேன், இது இதனுடைய செலவு கிடையாது, இது வேற ஒருத்தனுடைய செலவா. அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் ரிமூவ் பண்ண என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? கேஷ் ப்ராஃபிட் விடுறேங்க, கேஷ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நான் இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணேன், அதுல 60 rupees என்னுடைய செலவு, 40 rupees உனக்காக செலவு பண்ணேன். உனக்காக செலவு பண்ணதை ரிமூவ் பண்றேன், அப்ப எனக்கு கேஷ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும்ல. அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில தானே எடுத்துக்கணும், இங்க எடுத்துக்கூடாது இல்ல. அப்ப என்ன பண்ண? ஆட் தானே பண்ணணும். எஸ் ஆர் நோ? எனிபடி ஹாவ் அ டவுட் தட் வை யூ ஆர் ரெடியூசிங் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி? ஏன்னா அதெல்லாம் எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும்? ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டிக்கு போகணுமா? இங்க இன்கமா வரக்கூடாதா? இங்க இன்கமா வரலைன்னா கேஷ் கம்மியாகுமா? அடுத்தது எக்ஸ்பென்சஸ் வந்து ஆட் பேக் பண்றோமா? ஏன் ஆட் பேக் பண்றோம்? இங்க அது எக்ஸ்பென்சஸ் போட்டோம்னா கேஷ் கம்மியாகுதா? இங்க கேஷ் கம்மியாக கூடாது, அந்த ஆக்டிவிட்டியில தானே கேஷ் கம்மியாகணும். அப்ப இங்க ஆட் ஆயிடுமா? இது இங்க செலவு இல்லைன்னு சொன்னோம்னா ஆட் ஆகுமாப்பா? சொல்லுக்கண்ணா. இந்த 5 பாயிண்ட்ஸ் புரிஞ்சுதாப்பா? எஸ்ஸா நோவா? ஐ ஹாவ் டவுட். இன்கமும் ப்ராஃபிட்டும் ஒன்னா. வாட் டு டூ வித் திஸ்? Note, income and expenses are like, I will write income. Income of other activity. Income of other activity. Operating activity என்ன பண்ணணும்? Other activity என்ன பண்ணணும்? அடுத்து number 2. Profit or profit எழுதலாம். Profit on sale of fixed assets. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ணும்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ணும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னடா பண்ணணும்? இன்கம் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி. இன்கம் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி பினான்சிங் ஆக்டிவிட்டியோட இன்கம் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியோட இன்கம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்குள்ள வந்திருக்கு. இப்ப ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? டிடக்ட். ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில அக்ரி வித் மீ? அக்ரி நாட் அக்ரி? இது இந்த ஆக்டிவிட்டியோட இன்கம் கிடையாது, அதனால இங்க மைனஸ் பண்ணுங்க. எந்த ஆக்டிவிட்டியோட இன்கமோ அங்க போய் என்ன பண்ணுங்க? ஆட் பண்ணுங்க. அதான லாஜிக்கு? சொல்லுங்கடா எவ்ரிபாடி. நவ வாட் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ணணும்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில என்னடா பண்ணணும்? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில ஆடா? ஆட் பண்ணக்கூடாது. சேல் வேல்யூ should be considered. Kana, are you listening with me? Kana, are you listening with me? Yes, exactly. See, profitங்கிறது ரியலா? சாரி, இன்கம்ங்கிறது ரியலா? ப்ராஃபிட்ங்கிறது நோஷனல் ஐட்டமா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்கம் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டினா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில மைனஸ் பண்ணணும், ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில என்ன பண்ணணும்? ஆட் பேக் பண்ணணும். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னா அந்த ப்ராஃபிட்ங்கிறது ரியலா நோஷனலா? அதனால என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில அந்த ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும், ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில என்ன பண்ணணும்? சேல் வேல்யூ தான் எடுத்துக்கணுமா ஒழிய இந்த ப்ராஃபிட்டை போய் அங்க ஆட் பண்ணக்கூடாது. அக்ரி வித் மீ? சோ இன்கம் இஸ் a real one, profit is a notional. Profit is a notional. Do you agree with me? So இது ரெண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, தப்பு பண்ணுவாங்க. Be very careful with these notes.
இன்கம் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி ரெண்டு இடத்துல இம்பாக்ட் ஆகுமா ஆகாதா? ப்ராஃபிட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி ரெண்டு இடத்துல இம்பாக்ட் ஆகுமா ஒரு இடத்துலயா? ஒரு இடத்துல தான் இம்பாக்ட் ஆகும். அதோட சேல் வேல்யூ பர்ச்சேஸ் வேல்யூ தான் இன்னொரு இடத்துல இம்பாக்ட் ஆகும். அக்ரி வித் மீ? டேய் சொல்லுங்கடா எவ்ரிபாடி. Now let me see how many are going to correctly answer. Interest expenses on long term loan. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ணோம்? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ணோம்? Loss on sale of assets. நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் வந்திருக்கும்ல, அப்ப நம்ம எடுத்திருக்க நெட் ப்ராஃபிட்டுக்குள்ள அதுவும் இருக்கும்ல, நம்ம எடுத்திருக்க நெட் ப்ராஃபிட்டுக்குள்ள அதுவும் இருக்கும்ல. இங்க என்ன பண்ணோம்? இல்லடா ஆப்ரேட்டிங்ல, இன்வெஸ்டிங்ல you are not supposed to deduct. Whoever said you ought to deduct, you are wrong. சேல் வேல்யூ தான் எடுத்துக்கணுமோ ஒழிய லாஸ் எடுத்துக்கூடாது. ஏன்னா லாஸ் இஸ் a. Are you listening with me or not? So இந்த ஏரியால நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. Without understanding logic, you should be very careful on that. Everybody, kana profit, sorry, income or expenses, income or expenses of other activity எத்தனை இடத்துல இம்பாக்ட் ஆகும்? Income or expenses of other activity எத்தனை இடத்துல இம்பாக்ட் ஆகும்? Two places. ஒன்னு இன்னொன்னு respective activity. Yes or no? Income now what to do, expenses now what to do in the respective activity, you know that, but it will have always impact with the operating activity. ஏன்னா எடுத்திருக்க ப்ராஃபிட்னு எடுத்திருக்கிறதுக்குள்ள அந்த அதர் ஆக்டிவிட்டியோட இன்கம் இருக்குது. ஹலோ, அந்த நெட் ப்ராஃபிட்னு எடுத்திருக்கிறதுல அதர் ஆக்டிவிட்டியோட எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்ப அதர் ஆக்டிவிட்டியோட இன்கம் எடுக்கணும்னா மைனஸ் ஆடா? மைனஸ். ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில மைனஸா? அதர் ஆக்டிவிட்டியோட எக்ஸ்பென்சஸ் எடுத்தா என்னுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகுமா? அப்ப ஆடா? இதுல யாருக்கு எந்த டவுட் இல்ல. இதனுடைய கான்ட்ரா எஃபெக்ட் எங்க இருக்கும்? ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில இருக்குமா? சொல்லுங்கடா. சரி, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் இம்பாக்ட் எத்தனை இடத்துல? ஒரு இடமா ரெண்டு இடமா? ஒரே இடம் தான். எந்த இடம்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில மட்டும்தான். ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில போய் நம்ம பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. அதனோட சேல் வேல்யூ தான் எடுத்துக்கணுமா ஒழிய ப்ராஃபிட் லாஸ் ரெண்டு இடத்துல வராது. புரியுதாப்பா? இது நிறைய பேரு காமனா மிஸ்டேக் பண்ணுவாங்க, இல்லைன்னா மக்கப் பண்ணிட்டு போவாங்க. பட் யூ நோ தி லாஜிக்கா? எஸ் ஆர் நோ? ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிறது என்னது? நோஷனல், நாட் ரியல் கேஷ். சொல்லுங்கடா. சேல் தான் என்னது? ரியல் கேஷ். வேற இன்கம் எக்ஸ்பென்சஸ் டேட்டா கொஸ்டின் எதுவுமே கொடுக்கலனா ரியலா கேஷ்ல வந்த மாதிரி தான் எடுத்துக்குவோம். எனி டவுட் ஆன் திஸ்? வாட் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்? நெட் ப்ராஃபிட், net profit before tax and extraordinary item. Net profit before tax and extraordinary item. Are you listening with me? Net profit before tax and extraordinary item. Yes or no? Could you please tell me why before tax? Why before tax? நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல போட்டிருக்காங்கல்லப்பா டாக்ஸ்னு சொல்லி, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் போடுவாங்கல்ல, அதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா? கொஸ்டின்ல எதுவுமே சொல்லலாம் தான் அதை எடுத்துக்குவோம். கொஸ்டின்ல சொல்லியிருந்தா ப்ரொவிஷன் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க, பேமெண்ட் வேற அமௌண்ட் நடந்திருக்கலாமா? நம்ம பேமெண்ட் தான் எடுத்துக்கணும், ப்ரொவிஷன் எடுத்துக்கூடாதுல்ல. அதனாலதான் அதை ஆட் பேக் பண்றோம். புரியுதா இல்லையா கண்ணா? நெட் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் நம்பர் 1 நான் கேஷ் ஐட்டம் லைக் டெப்ரிசியேஷன். ஏன்னா இதுக்காக காசு வெளியில போலையா? அடுத்தது நம்பர் 2 என்ன பண்ணணும்? இன்கம் ஆடா டிடக்டா? டிடக்ட் பண்ணோம். எஸ் சார் நோ? ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில ஆட் பண்ணோம். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி இங்க ஆட் பண்ணிட்டு ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில மைனஸ் பண்ணோம். ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தி லாஜிக், நாட் மக்கிங் அப். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஆபரேஷன் ஆக்டிவிட்டில என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணோம். ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில இது எடுத்துக்கூடாது, சேல் வேல்யூ தான் எடுத்துக்கணும். எஸ் ஆர் நோ? இந்த கண்ட்ரோல் வச்சுக்கிட்டே வாங்க. சரியா? லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் இங்க ஆட் பேக் பண்ணு. ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில டு நத்திங், ஒன்லி தி சேல் வேல்யூ. பக்கா? அவ்வளவுதான்டா. இதாண்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேற,
இன்கம் அப்படிங்கிறது வேற. இன்கம்ங்கிறது ரியலி கேஷ்ல ரிசீவ் ஆனது, ப்ராஃபிட்ங்கிறது நோஷனல். அண்டர்ஸ்டுடா? ஏன் இந்த இடத்துல இவ்வளோ ஹைப் கொடுத்து இவ்வளோ டைம் ரிப்பீட் பண்றேன்னா, ஒரு 70% of students are committing a mistake at this place. Are you listening with me? Shall I move forward? Okay. If you go to the format simultaneously, இருக்கா? ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் இருக்காப்பா? அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் இருக்கா? ஏன்னா அதெல்லாம் நான் கேஷ் ஐட்டமா? அடுத்தது இன்கம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணோம்? டிடக்ட் பண்ணுமா? இதுல கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், பட் அப்கோர்ஸ் யூ நோ தி கம்ப்ளீட் லாஜிக்கா? சரி. சி என்னப்பா? அதுல இருந்து வர்றதுக்கு பேர் என்னது? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றதுக்கு பேரு ஆபரேட்டிங் ப்ராஃபிட். ஆபரேட்டிங் ப்ராஃபிட், ஆபரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். Alphabet D, adjustment for working capital changes. Alphabet D, please. Adjustment for working capital changes. Adjustment for working capital changes. Yes or no? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸா? அதுல இருந்து வந்ததுக்கு பேர் என்னது? கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன். இதுக்கப்புறம் டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட் ஒண்ணுதான். இது மட்டும்தான் இன்டைரக்ட் மெத்தட். ஸோ கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன் அப்பா? கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷனுக்கு அப்புறம் டிடக்ட் வாட்? டாக்ஸ் பெய்ட் அப்பா? அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம், add or less extraordinary item, net cash flow from operating activity. இதெல்லாம் சேமா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு மெத்தடு ஒண்ணுதான். டு யூ அக்ரி வித் மீ? இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் ரெண்டு மெத்தடு வேற. டு யூ அக்ரி வித் மீ? இங்க டைரக்ட் மெத்தட்ல சொல்லு பார்க்கலாம். அல்பபெட் ஏ, cash sales and collection from debtors. Alphabet B, paid for expenses and paid for purchases and paid for creditors and purchases and expenses. C, அதுக்கு அடுத்தது எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு அடுத்து எல்லாம் ஒண்ணுதான். ஆர் யூ லிசனிங் வித் மீ? சோ அப்ப இந்த வரைக்கும் மாறுதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ ஆல்பபெட் ஏ இன்டைரக்ட் மெத்தட்ல, டோன்ட் see the screen. இன்டைரக்ட் மெத்தட், ஆபரேட் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட், அதுல ஒன்னு நான் கேஷ் ஐட்டம், டெப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், ஆட் பேக் ஆர் டிடக்ட். அடுத்து அல்பபெட் பி, இன்கம் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி. இன்கம் ஆஃப் டிடக்ட், ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டி ஆட், எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டி, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட்ஸ். ஆபரேஷன்ல டிடக்ட், ரெஸ்பெக்டிவ்ல டு நத்திங், சேல் வேல்யூ. லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட்ஸ். ஆபரேட்டிங்ல ஆட், அங்க டு நத்திங், சேல் வேல்யூ. எஸ் ஆர் நோ? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர ப்ராஃபிட்டுக்கு பேர் என்ன? என்னப்பா? ஆபரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஆபரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். எஸ் ஆர் நோ? அடுத்தது டி, ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இ, cash generated from operation. Cash generated from operation. Alphabet A, B, adjustment. அதுல 1 2 3 4 5. Yes or no? 1 2 3 4 5. Yes or no? C, before working capital changes. C, operating profit before working capital changes. D, adjustment for working capital changes. Yes or no? அதுல 1 2 3 4 வரும். அதுக்கப்புறம் D, cash flow, cash generated from operation. Yes or no? Then less. அடுத்தது யாரா less extraordinary item, then பக்கா. So after this point
as for both method is same. Cash generated from operation less tax paid, cash flow from extraordinary item, add or less extraordinary item, net cash flow from operating activities, net cash flow from operating entity. Actually till this point only there is a difference. So like move forward to working capital changes. Sure. Working capital changes, anyhow group 2 you have a subject called financial management. In that subject there is a beautiful topic called working capital changes or working capital. அப்படின்னு ஒரு டாபிக்கே இருக்கு, அப்படின்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு. You are going to study very detailing. But whatever I am telling you now, that's very basic. Whatever I am going to tell you now, that is very basic. Shall I move forward? சரி. கனா asset current assets increase ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? Current assets is increasing. அப்ப கேஷ்ல என்ன ஆகும்? கேஷ் டிக்ரீஸ் ஆகுமா? அதாவது கரண்ட் அசெட்ஸ் இஸ் இன்க்ரீசிங், அப்பனா கேஷ்ல என்ன இருக்கும்? டிக்ரீஸா இருக்குமா? கரண்ட் அசெட்ஸ் இஸ் டிக்ரீசிங், கேஷ் இன்க்ரீஸா இருக்குமா? 2 பேனா இருந்து 3 பேனாவா மாறுதுன்னா யாருமே ஃப்ரீயா எனக்கு பேனா கொடுத்துருக்க மாட்டாங்களா? சொல்லுக்கண்ணா, nobody would have given pen at a free of cost. அப்ப அல்டிமேட்லி கேஷ் வெளில போயிருக்குமா? கேஷ் வெளில போய் தானே பேனா வந்திருக்கும். சொல்லுங்கடா. அதே மாதிரி 4 பேனால இருந்து 3 பேனாவா மாறுதுன்னா நான் யாருக்கு எடுத்து ஃப்ரீயா கொடுத்துருக்க மாட்டோமா? அப்ப என்ன ஆயிருக்கும்? கேஷ் இன்ஃப்ளோ இருக்கு, சேல் பண்ணிருப்பேன். எஸ் ஆர் நோ? So increase in current assets, what to do? Cash deduct. Decrease in current assets, add. சரி. Increase in current liability, add. Decrease in current liability, deduct. எப்ப ஐசிஐசிஐ லோன் 50 கோடி இருந்தது, இப்ப 100 கோடியா மாறிடுச்சுன்னா இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டியா? அப்ப அந்த 50 crores பேங்க்ல உள்ள வந்திருக்குமா? அதுதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ், டிடக்ட். ஏன் டிடக்ட்? காசு வெளில போயிருக்கும். டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ், ஆட். வை? காசு உள்ள வந்திருக்கும். இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டி, decrease in current liability. I hope you can able to connect with me now. The sources of cash flow statement I told you. Okay, என்னது? Statement of profit and loss account, balance sheet சொன்னா, balance sheetல வந்து current assets current liability சொன்னா, current assets current liabilityல இதனோட இம்பார்ட் தான் எடுத்துட்டு வரும். Do you agree with me? Yes or no? Everybody பக்கா? Shall I move forward? Yeah. The reconciliation I have already discussed with that. Opening balance closing balance உள்ள difference தான் increase decrease ன்னு ஏதே சொல்லி கொடுத்தோமாப்பா. Interest on borrowing short term இருந்தா என்ன ஆக்டிவிட்டி? long term இருந்தா income tax. If identifiable activity wise என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேபிட்டல் கெயின் டாக்ஸ் படிச்சிருப்பீங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் படிச்சீங்களா? ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், எஸ் ஆர் நோ? நோ. இதுக்கு ரிலேட்டடா டிடிஎஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா you have to take into investing activity. என்ன ஆக்டிவிட்டி? ஜெனரல் இன்கம் டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க டிடிஎஸ் அப்படின்னா எங்க போகணும்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது டாக்ஸ் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இல்ல டிடிஎஸ் ஆன் கேபிட்டல் கெயின் இந்த மாதிரி அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டிக்காக பிடிச்சிருந்தாங்கன்னா அது அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில எடுத்துங்க. இல்ல சார் ஜென்ரலா எடுத்திருக்காங்க சார், என்ன பண்ணணும்? ஜென்ரலா எடுத்திருந்தா என்னப்பா பண்ணணும்? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில எடுத்துக்கணும். Do you agree with me? Yes or no? Okay. Classification based on business. Classification based on business. Shall I move forward? உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. கொஸ்டின் ஏபிசி லிமிடெட், எக்ஸ்ஒய்செட் லிமிடெட், பிக்யூஆர் லிமிடெட் இப்படின்னு கம்பெனி பேர் கொடுத்திருக்காங்களா? அதுல பிராக்கெட்ல இன்வெஸ்டிங் பைனான்சிங் கம்பெனி அப்படின்னு கொடுத்திருந்தால் இந்த ஐட்டத்துக்கு இதுல வர்றத கேட்கணும். ஆர் யூ லிசனிங் வித் மீ? அப்படி கொஸ்டின்ல எதுவுமே சொல்லல அப்படின்னா that is become a normal company other than investing financing company. அவங்களுக்கு இதுல இருக்கிறதுக்கு இதுல என்ன ரூலோ அந்த ரூலை கேட்கணும். Are you listening with me? Are you listening with me? Yes or no?
Now listen carefully. Shriram Finance, Bajaj Finance, என்ன கம்பெனி? Financing investing கம்பெனியா? ஹலோ, டாடா குரூப்ஸ், டாடா நார்மல் கம்பெனியா? ஹலோ, are you able to understand this? அந்த மாதிரி பிராக்கெட்ல பினான்சிங் ஆர் இன்வெஸ்டிங் கம்பெனின்னு கொடுத்திருந்தானா ஒரு மாதிரியும், அப்படி கொடுக்காம இருந்தானா வேற மாதிரியும் இந்த 4 ஐட்டத்துக்கு ட்ரீட் பண்ணும். ஹலோ, என்னோட மெயின் ஆபரேஷனே பினான்சிங் இன்வெஸ்டிங் நேச்சர் தான். என்னோட மெயின் ஆபரேஷனே இன்வெஸ்ட்மெண்ட் பினான்சிங் தான். அப்ப இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்னது, ஆபரேஷனா இல்ல இன்வெஸ்டிங் இன்கமா? அது என்னுடைய ஆபரேஷன் அதுதானப்பா. ஸ்ரீராம் பினான்ஸுக்கு லோன் வட்டி கொடுக்கறதானப்பா என்னுடைய ஆபரேஷனு. அதுல இருந்து வந்த காசை போய் எப்படிப்பா நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியும்? புரிஞ்சுதா இல்லையா? அதனால அவங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க, மத்த ஆளுங்களுக்கு, ஆமா மத்த ஆளுங்களுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நமக்கே கிளாஸ் எடுக்கிறது நம்மளோட ஆபரேஷன். சப்போஸ் எதுலயா இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து இன்கம் வந்தா நமக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஸ்ரீராம் பினான்ஸுக்கு அதுதான் ஆபரேஷன். இப்ப புரியுதா ஏன்னு? அதனால கொஸ்டின்ல கொடுத்துருக்கானு பாருங்க. இஃப் இட் இஸ் a financing company, investment company கொடுத்திருந்தானா apply this table. அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலனா apply this table. ஹலோ, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஸ்ரீராம் பினான்ஸ், சிட்டி யூனியன் பினான்ஸ்க்கு அது என்ன, ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா அதுதானப்பா அதோட மெயின் ஆபரேஷனு. நமக்கு என்னது அது, பினான்சிங்கா? சொல்லுங்கடா. சரி, டிவிடெண்ட் இன்கம் அவனுக்கு அது ஆபரேஷனா? இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு அதானப்பா ஆபரேஷனு. நமக்கு டிவிடெண்ட் பெய்டு மட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே என்ன ஆக்டிவிட்டி, financing activity. Dividend paid மட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே financing activity. Are you listening with me? Interest income financing கம்பெனிக்கு என்ன, ஆபரேட்டிங். சரியா? சரி, டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சொன்னா, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அவனுக்கு என்ன, ஆபரேட்டிங். அடுத்து டிவிடெண்ட் இன்கம் ஆபரேட்டிங், டிவிடெண்ட் எக்ஸ்பென்சஸ் financing. I hope it clear. Normal company interest income, interest expenses, dividend income, dividend expenses. அவ்வளவுதான். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ் ஐ நாட் கவர்ட் AS 11. எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ்ங்கிறது ஃபாரின் கரன்சில டீல் பண்ணும்போது வர்றதா எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ். அதுல ரியலைஸ்டா இருந்ததுன்னா ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டியில் எடுத்துக்கங்க, அன்ரியலைஸ்டா இருந்ததுன்னா ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டியில் எடுத்துக்க வேண்டாம். அது என்னங்கிறது when I go there I will be guiding you. So this is all about cash flow statement. Shall I move forward? சொல்லுங்கடா. ஏன்னா what is my cash flow statement? Why you prepare cash flow statement? Why cash flow statement is required? To know the real cash. My books of accounts may have 100 crores of profit. அதுக்கு டாக்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்? 30%. இன் கேஸ் ஆஃப் கம்பெனி 25%. எஸ் ஆர் நோ? அதை கட்டணும்னா காசு வேணுமா? அதுக்கே என்கிட்ட காசு இல்லை. நிலைமை வரலாமா வராதா? எப்படி? எல்லாமே கிரெடிட் சேல்ஸ்ல பண்ணிருக்கு. அப்போ மை டர்ன் ஓவர் வில் பி மோர், மை ப்ராஃபிட் வில் பி மோர். எவ்ரிபடி வில் see and they will think about my company. Oh, super company earned a profit of so much. நமக்கு தான் தெரியும் டாக்ஸ் கட்டுறதுக்கே கடை வாங்க போறேன்னு. எஸ் ஆர் நோ? ஏன்னா புக்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டாக்ஸ் கட்டி ஆகணும். நீ டேட்டாஸ்ல கலெக்ட் பண்ணாம அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்கே கடை வாங்கிட்டு இருக்கு நமக்கு மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் you will come to know only if you prepare the cash flow statement, because you don't read only for the purpose of examination. Yeah, see cash flow statement என்னோட பர்பஸ் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் புரியுதா? ஒரு கம்பெனி எடுத்து 100 கோடி கேஷ் இருக்கு, சூப்பர் கம்பெனிப்பா சொல்லலாமா? எல்லாமே கடன்ல வித்து இழுத்து மூடிட்டு போயிட்டேன்னா புரியுதா புரியலையா? அல்டிமேட்லி இட் எண்ட்ஸ் ஆன் கேஷ் தானே. அப்ப you are not supposed to only look on profit and loss account, you also should look on. அப்ப எவ்வளவு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது யோசிச்சு பாருங்க. 100 கோடி ப்ராஃபிட், நம்ம பார்க்க வாயை பிளந்து 100 கோடி ப்ராஃபிட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அடுத்த மாசம் கம்பெனி இழுத்து மூடுறது சான்சஸ் இருக்குல்ல? அப்ப கேஷ் ஃப்ளோவும் பார்க்கணுமா? அதுக்கு 100 கோடிக்கு டாக்ஸ் கட்ட கூட அந்த கம்பெனி கடன் வாங்கலாமா? அந்த மாதிரி இருந்தா நல்ல கம்பெனியா ஒஸ்ட் கம்பெனியா? ஒஸ்ட் கம்பெனி. இது எப்போ உனக்கு தெரிய வரும்? இல்லைன்னா உனக்கு எப்படி தெரியும்? லாஜிக் புரியுதா புரியலையாப்பா? So you should feel that importance of the standard. Otherwise you will study only from the point of examination. Yeah, yes or no?
அப்ப cash flow statement is very important. பக்கா A's number 5 deals with cash flow statement. A's number is it so? Fine. தூங்கல Saturday. Okay. A3 talks about cash flow statement. இதுல என்ன சொல்ல வருது இந்த cash flow statement? என்ன சொல்லுது கருமோ சொல்லுங்க. அது ஓகே. அடுத்தது it is simply shows movement of cash from one period to another period. எவ்வளவு கேஷ் மூவ் ஆயிருக்கு, மூவ்மெண்ட்னா அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ, இந்த டைமுக்குள்ள எவ்வளவு மூவ் ஆயிருக்கு கேஷ், மூவ்மெண்ட் எவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்றதுதானே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓப்பனிங்ல இவ்வளவு இருந்தது, க்ளோசிங்ல இவ்வளவு இருக்கு, இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சா, அதானே ரிசல்ட், அதானே மூவ்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஷோஸ் one period term that may be morning to evening, week beginning to weekend, month beginning to month end, or year beginning to year. We generally prepare the cash flow statement on yearly wise. சொல்லுடா, அப்ப ஒரு வருஷத்துக்கு ஓப்பனிங்ல இருந்தது எவ்வளவு, க்ளோசிங் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுதா. மூவ்மெண்ட் மட்டும் சொல்லல, அந்த அடுத்த கொஸ்டின் கேட்கணும். நான் போய் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பாக்குறேன், போன வருஷத்துல பார்க்கும்போது ₹1 என் கையில இருந்தது, வெறும் ₹1. இந்த வருஷம் பார்க்கும்போது ஒரு 40 கோடி இருக்கு. சந்தோஷத்துல ஓகே, ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு, அப்புறம் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு, எல்லாமே அடிக்கலாமா, அடிக்கலாமா? பார்க்கணும், என்னன்னு பார்க்கணும், இது எப்படி வந்தது, கடன் வாங்கி வந்ததா, வீட்டை வித்து வந்ததா, பிசினஸ்ல வந்ததா. சரி எவ்வளவு சூப்பரா வருதுன்னு பாரு. இல்லைன்னா நம்மகிட்ட கையில காசு இருக்கு, நீ செலவு பண்ணிடலாமா? உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு 20,000 கடன் வாங்கி வச்சிருக்க, அதை எடுத்து செலவு பண்ணிடலாமா? ஃப்ரெண்டு பக்கத்திலே இருக்கான். எஸ் சார் நோ. அப்ப அண்டர்ஸ்டாண்ட், கேஷ் என் கையில இருந்தா மட்டும் பத்தாது, அந்த கேஷ் எப்படி வந்ததுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது இல்லப்பா. எஸ் சார் நோ. அந்த பர்பஸ்க்காக இது 3 ஆக்டிவிட்டியா ஸ்ப்ளிட் பண்ணுது. என்னது? புரியுதா? பினான்சிங் ஆக்டிவிட்டில இருந்து வந்த இன்க்ரீஸ் எடுத்து செலவு பண்ணவே கூடாது. எஸ் சார் நோ. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில இருந்து வந்த இன்க்ரீஸ் எடுத்து செலவு பண்ண கூடாது, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். எஸ் சார் நோ. ஆப்ரேட்டிங்ல இருந்து வந்ததை வேணா எடுத்து என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம். எஸ் சார் நோ. நம்ம சம்பாரிச்சது கொஞ்சம் செலவு பண்றதுல தப்பு கிடையாது. கடன் வாங்கி தான் செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாத செலவுகள். பட் நம்ம ஏர்ன் பண்ணதுல கொஞ்சம் செலவு பண்றது தப்பு கிடையாது. எஸ் ஆர் நோ. எப்பயுமே ஒரு லக்ஸூரியான ஐட்டம் வாங்கும் போது, இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்கோர்ஸ் கீழேயே பார்த்திருக்கேன் நான், பைக் வாங்கிடுவாங்க, உடனே பைக் அட்டை பிடிச்சு வாங்கிடுவாங்க. இப்படியே ஒண்ணு 2 டியூ கட்டுவான், 3வது டியூ என்ன பண்ண கட்ட மாட்டா, இவங்க என்ன பண்ணுவாங்க, சீஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி என்னைக்கு ஒரு ஒரு அந்த பொருள் இல்லாம நம்மளால இருக்க முடியும். நம்ம கிட்ட காசு இல்லை, எனக்கு இஎம்ஐ போட்டு டிவி வாங்குறது, இஎம்ஐ போட்டு மொபைல் வாங்குறது, இஎம்ஐ போட்டு ஊர் சுத்துறது, இது எதுவுமே உருப்படாத கேஸ். ஆர் யூ லிசனிங் வித் மீ? இஎம்ஐல வந்து எனக்கு வந்து 0 இன்ட்ரெஸ்ட், அந்த அமௌண்ட் எடுத்து நான் வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் பிரில்லியன்ட். இல்ல இஎம்ஐ போட்டு நான் டிவி வாங்குறேன், இஎம்ஐ போட்டு நான் வந்து பைக் வாங்குறேன், இஎம்ஐ லோ கார் ஓகே, அதாவது உங்கள்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு பாத்துக்கணும். அதுக்குன்னு கடனே வாங்காம எதுவும் பண்ண முடியாது பிசினஸ்ல, அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இல்ல சார் நான் இன்னைக்கு வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் கட்ட முடியலன்னா பார்க்கலாம். இஎம்ஐ கட்டுறதுக்கு கடன் வாங்குறவனா இருந்தா இஎம்ஐ போடக்கூடாது. நான் சொல்ல வரதான், நான் சொல்றது புரியுதா? ஏன்னா ஐ சீன் மெனி மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ இன் ஐடி எஸ்பெஷலி, அங்க பார்க்க போட்டு வாங்கிடுவாங்க. இஎம்ஐ வந்துருச்சுடா, அது கட்டணும், அமௌண்ட் இருந்தா அனுப்பிச்சு, சேலரி வந்தோன்னு அனுப்புறமா, அது மிகப்பெரிய தப்பு. ஆர் யூ லிசனிங் வித் மீ? அப்ப யூ டு டிசைட் எது தேவை, தேவை இல்லை. அதை வாங்கிட்டு 2 மாசம் ஜாலியா இருந்துட்டு 3வது மாசத்துல இருந்து கஷ்டப்படுறதுக்கு இல்லாம நிம்மதியா இருக்கிறது பெஸ்ட் இல்ல. எஸ் சார். அதுக்காக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து வந்துருச்சு, நான் வந்து இஎம்ஐ போட்டு பண்ணலாமா, கடன் வாங்கி பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், ஏன்னா அது எமர்ஜென்சி, அது நீடட். சொல்ல வரது புரியுதாப்பா? இதை நிறைய பேர் இந்த இந்த டிஃபரன்ஸ் தெரியாம மாட்டிக்கிறான். புரியுதா? பண்ணிடுறாங்க, செலவு பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. அப்ப அது வந்து தேவையில்லை. ஒரு லக்ஸூரியான ஒரு எக்ஸ்பென்சஸ கடன் வாங்கி செலவு பண்றதுங்கிறது தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதனாலதான் கிரெடிட் கார்டுங்கிறது
எப்படி யூஸ் பண்றதுங்கிற பொறுத்து தான் இருக்கு. கரெக்டா ஒருத்தன் யூஸ் பண்றானா அவனுக்கு பெஸ்ட். எவனாவது எப்ப பார்த்தாலும் ஸ்வைப் பண்ணி வாங்கிட்டே வருவான், வரும்போது அதுக்கு ஒரு கடை வாங்கி கட்டுவான்னா அவன்லாம் கிரெடிட் கார்டை வச்சுக்க கூடாது. வெரி டேஞ்சர். சார் எனக்கு அது மெடிக்கல் எமர்ஜென்சி, அந்த டைம்ல நான் போய் ஒருத்தர் கேட்க முடியாது, இமீடியட்டா எனக்கு ஒரு 3 lakhs லிமிட் இருந்தா டக்குன்னு யூஸ் பண்ணிக்குவேன், பெஸ்ட் நான் வச்சுக்குவேன். சரிப்பா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்க யூஸ் பண்ணிக்குவேன். பேங்க் அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ். ஐபோன் வாங்குவேன், பேங்க் அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ், இஎம்ஐ கட்டுவேன். வெரி டேஞ்சரஸ். ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எஸ் சார், நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன், வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்ல, அதுக்கு 4 மாசம் டிவி எல்லாம் இருந்துக்கலாமே, நிம்மதியாக இருந்துட்டு போலாம்ல. எஸ் ஆர் நோ? அதுதான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட். அதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட். அப்ப என்னென்ன சொல்லுது? ஆபரேட்டிங் ஆக்டிவிட்டி, ஆபரேட்டிங், இன்வெஸ்டிங், பினான்சிங் ஆக்டிவிட்டி. எஸ் ஆர் நோ? ஆபரேட்டிங்கிறது நம்ம பிசினஸ்ல இருந்து வந்தது. இன்வெஸ்டிங்கிறது அசெட் வாங்குறது, விற்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம். பினான்சிங்கிறது லோன் வாங்குறது, கொடுக்கறது, ஷேர்ஸ் வாங்குறது, கொடுக்கறது, இந்த மாதிரிலாம். எஸ் ஆர் நோ? சரிப்பா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சோர்சஸ் வேணும்ல. நான் ஒரு ஷர்ட் வாங்கணும்னா எனக்கு சோர்சஸ் வேணும்ல, கையில கேஷ் வேணும், இல்ல டெபிட் கார்டு இருக்கணும்ல. எஸ் ஆர் நோ? இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க, எப்பயெல்லாம் தேவையில்லாம ஒரு செலவு பண்றேன்னு தோணுதோ உனக்கு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் பட் வாங்குறேன்னு தோணுதோ, அதெல்லாம் கேஷா கொடுத்து வாங்கிப்பார். ஒரு போன் வாங்குறேன், ஒரு 30,000 வச்சுக்கோ, 30,000 கையில கவுண்ட் பண்ணி எடுத்து கொடுத்து பாரு, என்னப்பா மனசே போயிடும். அடுத்த இது வேணுமா அப்படின்னு தோணும். அதுவே கார்ல போயிட்டு அது நிறைய பேர் அமௌண்ட் கூட பாக்கலாம். நிறைய பேர் யோசிப்பேன், முன்னெல்லாம் இருக்க வரைக்கும் அமௌண்ட் கூட பாக்குறது இல்ல, ஸ்வைப் பண்ணனு பின் நம்பர் போடுவான், உடனே அதுல என்ன வருதுன்னு எல்லாம் பார்க்க மாட்டான், போனை வாங்கி பாத்துருவான், அதான் வேலை. அப்ப அந்த ஃபீல் தெரியுமா உனக்கு? 30,000 rupees ஒரு போன் வாங்குற, கார்ல ஸ்வைப் பண்ற ஒருத்தன் கையில ஒரு 500 நோட்ஸ் இல்லைன்னா 100 rupees நோட்னு வச்சுக்கோ, 3 கட்டு. ஐயோ போனே எனக்கு வேண்டாம்யா, ஃபீல் வருமா? அதாவது வாங்கினாலுமே அது ஒரு சின்ன ஃபீல் இருக்குமா இருக்காதா? இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உண்மையாலுமே அப்ப இது தேவையா, இவ்வளவு காசு கொடுத்தா அதை வாங்கணும்? கார்ல ஸ்வைப் பண்ணும்போது உண்மையாலுமே நம்ம என்னன்னு தெரியல, டிபிக்கலி வேற இந்தியனா இருந்த தமிழ்னால இந்த ஃபீல் நம்ம செலவு பண்ணி இப்படி பார்த்தோம் என்னெல்லாம் தெரியாது. கார்ல ஸ்வைப் பண்ணும்போது இந்த ஃபீலே கிடைக்கிறது இல்ல. ஓடிபி போடு, எவ்வளவு காசு, 40,000 போகுது. அதுக்கு கையில கொடுக்கும்போது என்ன ஆகுது? மனசு ட்ரெஸ் வாங்குறதுக்கு அப்படித்தானே, ஒரு 4,000 rupees கவுண்ட் பண்ணி கையில கொடுத்து பாரு, 4,000 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா? கார்ல ஸ்வைப் பண்ணா இன்னொன்னு இதான் இஷ்யூ. ஓகே, அதனால இப்ப என் ஒய்ஃப் கிட்டமே அதான் சொல்லிருக்கு, நீ என்ன வேணுமா செலவு பண்ணிக்கோ. என்ன பண்ண? ஜிபே. என்னமா பண்ற? ஜிபே. ஜிபே கையில. ஐயோ இன்னும் இவ்வளவு செலவாதுங்க, இதுக்குதான் கேஷ்ல கொடு. So there is a huge differences are there. எப்ப தேவையில்லாத எக்ஸ்பென்சஸோ அப்படி ஆகும்போது என்ன பண்ணலாம், கையில கொடுத்து பார்க்கும்போது அதோட ஃபீல் தெரிய வரும் நமக்கு. ஓகே இது தேவையா, அடுத்த டைம் வேணுமா அப்படிங்கலாம் தெரியும். கார்ல ஸ்வைப் பண்ற வரைக்கும் ஐடில இருக்க என்ன பண்ணுவான், அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு 5 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கினா சாப்பிட்டேன் பொட்டி கடையில, ஆனா ஜிபே இருக்காங்கண்ணா. ஏய் ஏன்னா ஒரு 5 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன், சத்தியமா ஜிபேல தான் பண்ணான் 5 ரூபாய். அப்பதான் யோசிச்சேன், சரி ஓகே இதெல்லாம் ஐ டோன்ட் கேரி கேஷ் வித் மீ யூ நோ அப்படின்னா. அப்படியா, சரிடா நல்லா இருக்கு. அப்போ 1 ரூபாய் சேஞ்சோட ஜிபே தானே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அது வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாமே என்னன்னா பண்ணிடுறாங்க. லாஸ்ட் என்ன பண்ணோம், பேமெண்ட் பண்ணோம். நிறைய கிரெடிட் கார்டுலாம் இருக்கலாம, ஃபர்ஸ்ட் 45 days யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா கட்டினா நோ இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. 5 நாள் டிலே ஆனாலும் முடிஞ்சு போச்சு. கந்து வட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட அதிகமா போகும், 30 ரூபா வட்டி எல்லாம் போகும். புரியுதா? அதெல்லாம் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கான், என்ன பண்றது? ஸோ அவன் 5 ரூபாய் கடலை மிட்டாய் வாங்கினதுக்கு ஜிபே பண்றான். ஓகே, நிலைமை அப்படிதான் இருக்கு இப்ப. ஓகே, ஒரு சிலதுக்கு அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கேஷ் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு இருக்கலாம். பட் எதுக்கு எடுத்தாலும் ஜிபேன்னா சரி, மேபி டெக்னாலஜிக்கல் வேர்ட். சரிப்பா, அடுத்து போலாமா? சரி, அதனால இதுக்கு என்ன சோர்சஸ் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றதுக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். ஏன்னா ஓப்பனிங் லைபிலிட்டி க்ளோசிங் லைபிலிட்டி கம்பேர் பண்ணணும். எஸ் ஆர் நோ? ஓப்பனிங் அவுட் ஸ்டாண்டிங் க்ளோசிங் அவுட் ஸ்டாண்டிங் கம்பேர் பண்ணாதான் இந்த வருஷம் என்ன பேமெண்ட் ஆயிருக்குன்னு தெரியும். சொல்லுங்கடா. நமக்கு எத்தனை மெத்தட்ல போடலாம்? 3 ஆக்டிவிட்டிக்குமே 2 மெத்தட்ஸ் ஆர் தேர். கரெக்ட் தானே? 3 மெத்தட், 3 ஆக்டிவிட்டிக்குமே 2 மெத்தட் இருக்கு. எஸ் ஆர் நோ? 3க்கு இல்லையா? உண்மையாலுமா? ஆப்ரேட்டிங் மட்டும் தான் இருக்கா, இன்வெஸ்டிங் கிடையாதா?
சரி ஓகே நல்லது ஒத்துக்கிறேன். ஓகே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு we have two method, one is called another is called indirect method. Investing financingக்கு ஒரே மெத்தட் தான். எஸ் ஆர் நோ? டைரக்ட் மெத்தட்ல ரொம்ப சிம்பிளா போடுற மாதிரி ஓகே ரொம்ப மினிமம் டேட்டாவை கொடுக்குது. எஸ் ஆர் நோ? இன்டைரக்ட் மெத்தட்ல கொஞ்சம் டீடைலான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. எஸ் ஆர் நோ? எவ்ரிபாடி இதுல இதுல போடும்போது இந்த மூணு ஆக்டிவிட்டில என்ன டிஃபரன்ஸ் நமக்கு தெரிய வந்துடும். ஃபைனலா நமக்கு ஆன்சரு கொஸ்டின் போறதுக்கு முன்னாடியே தெரியுமா, ஆன்சர் போறதுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல ஆன்சர் போறதுக்கு அப்புறம் தான் தெரியுமா? ஏன்னா இதனுடைய தீமே என்னன்னு சொல்லியிருக்கேன், மூவ்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர் பீரியடா. அப்ப ஓப்பனிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டையும் க்ளோசிங் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டையும் கம்பேர் பண்ணா என்ன டிஃபரன்ஸ் வருதோ அந்த டிஃபரன்ஸ் தானே கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட்டா இருக்கணும். இதுதான்ப்பா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். How do you feel? I hope you are okay. Easy? Yes or no? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் நீ காலேஜ்ல படிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஓகே பட் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டூல். பக்காவா? எஸ் ஆர் நோ? இதுல we were already practiced with the direct method. Now we are going to practice with indirect method. I don't know what is time now. Time is might be 8:45, 9 o'clock. சரி ஓகே 45 minutes of time we effectively spend on indirect method. We analyzed detailedly why not. Are you listening with me? Now I am going to get into the problem. Everybody, are you comfortable? Yes or no? Over to problems. Over to problems. Question number என்னப்பா 8 ஆ 9 ஆ 9. Over to question 9 please. Gavanare. Yes, you can go again. படுறா என்னாச்சு என்னங்கண்ணா அமௌண்ட் 2 காலம்ல இருக்கான். சரி நீ இதை மட்டும் ஐட்டு மட்டும் பண்ணு. Now some limited provides you the following information at the year end March 2001. Sales is 6,98,000. Cost of goods sold is 5,20,000. Operating expenses including depreciation is 1,47,000. So you should know what to do with this 37,000. Other income and expenses, interest expenses, interest received, gain on sale of investment, loss on sale of investment,
With our theory discussion, we will be in the position. Yeah. Income tax 7,000. That's it. Other information is available. You don't have a complete balance sheet, but you have some data. Plant gross value, accumulated depreciation, investment, inventory, trade receivable, cash, prepaid expenses, share capital. அடுத்தது reserves and surplus, bonds, trade payable, outstanding liability, income tax payable. Analyze selected accounts of the transaction and transaction for the year 10-11. Purchased investment is 78,000. Sold investment is 1,02,000. This investment cost is 90,000. Purchased plant asset is 1,20,000. Sold plant asset is 10,000 with accumulated depreciation of 2,000 for 5,000. Issued 1 lakh bond at face value in exchange for plant. Repaid 15,000 bond at face value at maturity. Issue 15,000 shares at 10 each. Paid cash dividend of 8,000. Prepare cash flow statement AS3 revised indirect method. போடலாமா? Okay. First and foremost, company பேர் என்னப்பா? Ryan Limited. சரி. Cash flow statement for the year ended, for the year ending 31st March 2011. Inner column, outer column. The particulars, amount rupees. Roman letter 1, cash flow from operating activities. Cash flow from operating activities. Under that, A, net profit before tax and extraordinary item. B, adjustment. அதில் நம்பர் 1 நான் கேஷ் ஐட்டம் இருக்கான்னு பாரு. நான் கேஷ் ஐட்டம் இருக்கா? டெப்ரிசியேஷன். நம்பர் 2 என்னது? நம்பர் 2 என்னதா? இருக்கான்னு பாரு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கா? இருக்கா இல்லையா? என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட் இன்கம். டெப்ரிசியேஷன் என்ன பண்ணும்? ஆட். இத டிடக்ட். அடுத்து என்ன இருக்குன்னு பாரு. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணும்? ஆட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது என்ன பண்ணும்? gain on sale of investment. அடுத்தது அது என்ன பண்ணும்? ஏன் தெரியும்ல? லாஸ் அண்ட் சேல் ஆஃப். இப்ப இந்த ரெண்டு ஐட்டத்தையும் ரெஸ்பெக்ட் ஆக்டிவிட்டில இம்பாக்ட் இருக்குமாப்பா? ஹலோ, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரெஸ்பெக்ட் ஆக்டிவிட்டில என்ன பண்ணும்? இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டில ஆட் பண்ணுமா? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டில என்ன பண்ணும்? டிடக்ட் பண்ணுமா? கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்பெக்ட் ஆக்டிவிட்டில என்ன பண்ணும்? எதுவுமே பண்ணக்கூடாது, சேல் வேல்யூ தான் எடுத்துக்கணும். எஸ் ஆர் நோ? லாஸ் ஆன் பிளான்ட், லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட் சேல் வேல்யூ தான் எடுத்துக்கணும். எஸ் ஆர் நோ? லாஜிக் புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது சி என்னது? என்னடா? ஆபரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர்
working capital changes. அதுல பாயிண்ட் நம்பர் 1 ஒவ்வொரு அசெட்ஸா பார்க்கணுமாப்பா? அசெட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணுமா? எத்தனை கரண்ட் அசெட்ஸ் இருக்குன்னு பாரு. கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டி 4 4 5 சரி, இன்னொரு கேப் வேணா விட்டுலாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்? இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் அல்லவா? ஓகே ஓகே. டி வந்து என்னதுப்பா? அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஹலோ 2 3 4 தேவைப்பட்ட இன்னொன்று இருக்கட்டும். இ என்னப்பா? இ என்னது? கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன். இதுல இருந்து டைரக்ட் மெத்தட இன்டைரக்ட் மெத்தட் ஒண்ணா வேறயா? ஒண்ணு. இதுக்கப்புறம் என்ன வரும்? லெஸ் இன்கம் டாக்ஸ் பெய்டு. அதுல இருந்து வர்றது கேஷ் ஃப்ளோ என்னப்பா? பிஃபோர் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம். கரெக்டா? என்ன பண்ணோம்? ஆட் ஆர் லெஸ் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. இல்லை தானே? லாஸ்டா என்னது? net cash generated from or net cash flow from இந்த ரிசல்ட்டை தான் ஃபைனல் இந்த அவுட்டர் காலம்ல எழுதணும். மீதி எல்லாமே எங்க எழுதணும்? இன்னர் காலம்ல எழுதணும். அடுத்தது என்னன்னு சொல்லு. ரோமன் லெட்டர் 2 cash flow from investing activities. அதுல எவ்வளவு கணா இருக்கு? எத்தனை லைன் ஐட்டம் இருக்குன்னு பாரு. ஒரு 5 லைன் 7 லைன் விட்டுறலாமா? விட்டுறலாம். கொஞ்சம் சேர்த்தியே விட்டுறலாம். சரியா? இருந்துட்டு போகுது. சரியா? அடுத்து கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் அதுல எத்தனை லைன் தேவைப்படும்? ஒரு 5 லைன் தேவைப்படுமான்னு பாரு. அடுத்தது ஃபோர்த் என்னது? ஃபோர்த் நெட் increase decrease net increase and decrease in cash flows. Add opening cash and cash equivalent, you will get closing. ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ல ப்ரிப்பேர் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். என்ன ஸ்டேட்மெண்ட்? reconciliation statement சொல்லுவான். This is nothing but reconciliation statement. Opening cash plus net increase decrease will give you closing cash. இதுக்கு பேர் தான் என்னது? reconciliation statement. So immediately don't wonder what is this reconciliation statement, I did not learn அப்படிலாம் வேண்டாம். Are you getting connected with me? இதான ஃபார்மேட். ஸோ ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டியினுடைய ஃபார்மேட் எழுதிடலாம். ஏன்னா இது நமக்கு தெரியும். இது முடிச்சதுக்கு இது தெரியல அப்படின்னா கொஞ்சம் கேப் விடு. இங்க கொஞ்சம் கேப் விடு. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் கேப் விட்டுருக்கேன்ல, அந்த மாதிரி விடு. முடிச்சுட்டு ஃபார்மேட் முடிச்சிரு. அப்புறம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி நீ பார்த்தேனாவே தெரியும். கொஸ்டினை பார்த்தாவே எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும். அதுக்கு மேல ஒரு 2 லைன் 3 லைன் எக்ஸ்ட்ரா விடு. அடுத்தது இன்வெஸ்டிங் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி ஒரு 4-5 லைன் ஐட்டம் இருந்தா அது கொஞ்சம் சேர்த்து ஸ்பேஸ் விட்டுக்கும். புரியுதாப்பா? இப்போ விட்டாச்சா? எஸ் ஆர் நோ? அடுத்தது என்ன வேணும்? இது வேணா கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். நடாச்சு. Okay, now, but don't expect this option in your examination. It's not possible. Now, அடுத்து போலாமா? சொன்னா பேப்பர் கொடுத்து எழுத வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்து எழுத வச்சுட்டு வேல்யூவேஷன் இதுல கொண்டு வந்துடலாம்ல. நல்ல ஆப்ஷனா இருக்கேன். வேண்டாம். பேப்பர் எழுதும் போதே 1008 பிரச்சனை,
இதுல ஏதாவது இது கரண்ட் ஆகல அது கரண்ட் ஆகல அது ஒரு டென்ஷனு. ஓகே, இல்ல வேல்யூவேஷனுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்கேன் பண்ணி பேப்பர் தராங்கல்ல, அதெல்லாம் ஈஸி. வேல்யூவேஷன் ஒரே நாள்ல முடிச்சிடலாம். அது என்ன பிரச்சனை இருக்குன்னா ஹேக்கிங் இதெல்லாம் இஷ்யூ இருக்கும். அதனால இன்ஸ்டியூட் மே நாட் திங்க் லைக் தட். They have to procure lot of devices, அது not possible now. Now I hope you are clear till this extent, yes or no? Any doubt on this? Shall I start? Innada, are you comfortable with indirect method format? Very important. If at all question comes, 90 or 80% of probability from dash method, indirect method, dash method, indirect method. Indirect method and varum. Are you listening with me? Or 20 to 25% probability you will be getting from direct method. So shall we start? சொல்லுங்க பார்க்கலாம். Question, I will take it up the questions. Yes. Net profit எவ்வளவு இருக்குன்னு சொல்லியா? You take questions with you. Let me know the net profit. இல்லையா? இது என்னது? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் தானே எனக்கு வேணும். டேய், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் தானப்ப எனக்கு வேணும். அவனே கொடுத்துருக்கான்லம்மா. அப்ப ஐ ஷுட் டேக் ஹவு மச்? 23,000. கண்ணா நான் அப்படியே ஆன்சரை காப்பி பண்ண சொல்லிட்டா மீனிங்லெஸ் இதுல. ஏன்னா இன்டைரக்ட் மெத்தட்ல யூ ஷுட் நோ ஹவு ஈச் அண்ட் எவ்ரி நம்பர் கம்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 2 ப்ராப்ளம்ஸ். எஸ் ஆர் நோ? So that is the reason I'm doing it. Are you listening with me? Okay, அடுத்தது. I hope everybody okay how you got 23,000? It is given in the question. It is given in the question. அடுத்தது என்னம்மா? நான் கேஷ் ஐட்டம் டெப்ரிசியேஷன் இருக்கான்னு பாருங்க. How much? 37,000. That is given here. Don't do anything in your notebook. Just listen and give me the answer alone. I give the time to copy. Don't write anything. You just get into participate. Just experience how each number comes from the question. That's the most important. Hello? Now, அடுத்து சொல்லுங்க. அடுத்து என்ன இருக்கு? எவ்வளவு இருக்குன்னு பாரு கொஸ்டின்ல. 6,000. என்ன பண்ணணும்? இமிடியேட்டா எந்த ஆக்டிவிட்டி போகணும்? எந்த ஆக்டிவிட்டி போகணும்? இன்ட்ரெஸ்ட் இன்கம். என்ன பண்ணும்? ஏன்னா மறந்துடுவோம் இல்லவா? அதுக்கு தான் ஃபார்மேட் ஓபன் பண்றது. ஆர் யூ லிசனிங் வித் மீ? இல்லைன்னா இங்க எழுதிட்டு அங்க போய் மறந்துடுவேன். அதுக்கு ஃபார்மேட் ஓபன் பண்ணிட்டு இமிடியேட்டா அங்க முடிச்சிடலாம். நம்ம கான்செப்ட் தெரியும் என்னங்கிறது. கரெக்ட் தானே? அடுத்தது அடுத்தது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 20,000. எந்த ஆக்டிவிட்டி? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? என்ன பண்ணோம்? ஏடா லெஸ்ஸா? உலகத்திலே எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ண அந்த ஆக்டிவிட்டில ஆட் பண்ணலாம். இங்க என்ன பண்ணா? இவனோட செலவுனா இவனோட இது மைனஸ்ல தானே போகும். சரி, உனக்காக நான் செலவு பண்ணிருக்கேன்னா என் செலவு கணக்கு போகும்போது ஆட் பண்ணணும். உன் செலவு கணக்கு போகும்போது லெஸ் தானே பண்ணணும். அடுத்தது டோன்ட் ஹேவ் கன்ஃபியூஷன்ஸ். அடுத்தது கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். கெயின் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஹவு மச்? 12,000. என்ன பண்ணோம்? இமிடியேட்டா அங்க போய் என்ன பண்ணோம்? அங்க போய் ஒண்ணும் பண்ணக்கூடாது. அங்க போய் ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஒண்ணு சேல் வேல்யூ கொடுத்துருக்கானு பாரு. கொடுத்துருக்கானா டைரக்டா? சேல் வேல்யூவா? சேல் வேல்யூ எவ்வளவுப்பா? 1,02,000 சேல் வேல்யூவா? அப்ப இங்க போய் எங்க எழுதணும்? அத என்னது? சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஹவு மச்? அண்டர்ஸ்டுடா? யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ அந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நோஷனல். இன்கமுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சதா? அந்த மிஸ்டேக் இவ்வளவு தூரம் சொல்லி மறுபடியும் எக்ஸாம்ல பண்ணிட்டு வந்துடாத. புரிஞ்சதா? இன்கம் இஸ் டிஃபரெண்ட், ப்ராஃபிட் இஸ் டிஃபரெண்ட். Income will have a contra effect in two activity, whereas profit will have only single effect. Are you listening with me? அடுத்து சொல்லு.
How much? 3000. அடுத்தது இங்க வா. இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன வாங்கிற, என்ன வித்திருக்கான்னு பாரு. பிளான்ட் எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? எவ்வளவுமா? சேல் வேல்யூ எவ்வளவு பிளான்ட்டுக்கு? லாஸ் அண்ட் சேல் பிளான்ட் இஸ் 3000. இதுதான் சேல் வேல்யூ. அதாவது 10,000 இஸ் அ டோட்டல் காஸ்ட். அதில் டெப்ரிசியேஷன் போக WDP எவ்வளவு வருது? 8,000. இந்த 8,000 உள்ளத எவ்வளவுக்கு வித்திருக்கான்? 8,000 வர்த்த உள்ள WDP எவ்வளவுக்கு வித்திருக்கான்? 5,000 வித்திருக்கான். அப்ப அவனுக்கு எவ்வளவு லாஸ்? அந்த லாஸ் தான் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. Are you listening with me? Cost is 10,000 my dear friends. 2,000 depreciation போக WDP carrying value எவ்வளவு வருது? 8,000. 8,000 வர்த்த உள்ளத எவ்வளவுக்கு வித்திருக்க? அப்ப எனக்கு எவ்வளவு லாஸ்? அந்த லாஸ் தான் அங்க இருந்தது. புரிஞ்சுதா? அப்ப சேல் வேல்யூ எவ்வளவு? சேலாம் எவ்வளவு? இப்ப புரிஞ்சதா எதுக்காக இந்த ஃபார்மட் ஓபன் பண்ணேன்னு? எனக்கு காப்பி பண்ணும்போது ஒன்னொன்னா அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிடுவேன். கண்ட்ரோல் கிடைக்காம போயிடும். Are you listening with me? Now I hope everybody have a பக்கா கண்ட்ரோல். ஒரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் பார்த்துட்டீங்களா? Nobody will have a doubt. நான் ஸ்லோவா போயிட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். Thing is you have to be connected with the complete problem. Are you? Okay. Now எவ்வளவு கண்ணா வருது சொல்லுங்கண்ணா? 23,000 plus 37,000 plus minus 6,000 plus 23 minus 12 plus 3 68,000. Everyone have to please confirm to me. 68,000 போட்டுமா? சரி, இப்ப ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ்? இங்க வாங்க. இந்த ரெண்டு ஐட்டமா சொல்லுப்பா. கேஷ் எடுத்துக்கூடாது. எல்லாமே போச்சா? கேஷ் எடுத்துக்கியாப்பா? போடுறதே தான். எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு? 5 ஐட்டம்ஸ் இருக்கா? அதாவது இந்த கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டி 1 2 3 இங்க 1 2 5 ஐட்டம்ஸ் இருக்கா? இது தானப்பா கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டி. இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் தானே பார்க்கணும். இன்வென்டரி என்ன ஆகுதுன்னு பாடுறா. ஓப்பனிங் எதிராக்கண்ணே 1,10,000 ஓப்பனிங்கா? இங்க இருந்து இங்க பார்க்க கூடாது, இங்க இருந்து இங்க பார்க்கணும். டு யூ அக்ரி வித் மீ? எஸ் ஆர் நோ? எவ்வளவு வருதுன்னு பாரு. என்ன கண்ணே? 34,000 இன்க்ரீஸ் ஆகுதா? கண்ணா இன்வென்டரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவனாவது ரோட்ல போற சும்மா நம்ம மட்டும் கொடுத்துட்டு போயிருப்பானாப்பா? ஒரு பைசா தரமாட்டான். அப்ப என்ன பண்ணிருப்பான்? அப்ப நாங்க என்ன எழுதணும்னு சொல்லுங்க. இன்க்ரீஸ் இன் இன்வென்டரி. இன்வென்டரி தானே? எவ்வளவு அமௌண்ட்? எல்லாத்துக்கும் கான்செப்ட் புரிஞ்சதா? அடுத்தது பாரு, ட்ரேட் ரிசீவபிள். அப்ப காசு அவன்கிட்ட வாங்கினாலதான் அவனோட காசு கம்மியாகுது. அவன்கிட்ட இருந்து ஓப்பனிங்ல 55,000 வர்ற மாதிரி கணக்கு இருந்தது. க்ளோசிங்ல 47,000 வந்தா போதுன்னு வந்துருச்சா? அப்ப 8,000 எக்ஸஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டுனா அப்ப 8,000 என்ன பண்ணணுங்க? இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்பா? டிக்ரீஸ் இன் ட்ரேட் ரிசீவபிள். ஹவ் மச்? அடுத்து பார், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். என்ன பண்ணணும்?
4000 என்ன பண்ணோம்? ஆட் ஆல் டிடக்டா ப்ரீபெய்ட். அப்ப அடுத்தது பாரு, ட்ரேடு பேயபிள் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணோம்? இன்க்ரீஸ் இன் ட்ரேடு பேயபிள் எவ்வளவுக்குன்னா? அடுத்தது என்ன இருக்கு? அது என்ன இருக்கு? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ எவ்வளோ வருதுன்னு சொல்லு. 68,000. அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் 12,000. இன்கம் டேக்ஸ் எவ்வளோன்னு பாருங்கண்ணா? 7,000. Income tax is 7,000. Income tax is 7,000. Absolutely wrong. நான் தான் பல டைம் அப்பயே சொன்னேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் அன் அக்ரூல் பேசிஸ். ப்ரொவிஷன் போட்டிருக்கான், பேமெண்ட் ஆனது வேற ஏதாவது இருக்கலாம். நான் சொல்லியிருக்கேன்னா சொல்லலையா? இல்லைன்னா எதுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எடுத்துக்கிறேன், ஆஃப்டர் டாக்ஸ் எடுத்துட்டு போயிருவேன். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எடுத்தனா எதுக்கு நான் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் எடுக்கணும்? ஆஃப்டர் டாக்ஸ் எடுத்து நீங்க மைனஸ் பண்ண போயிடலாமே. ப்ராஃபிட் அக்கௌண்ட்ல இருக்கிறது ப்ரொவிஷன் போட்டது, அதுதான் கட்டி இருப்போம்னு அதெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. எஸ் ஆர் நோ? சோ பி வெரி கேர்ஃபுல் ஆன் தட். இன்கம் டாக்ஸ் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கான்னு பாரு. பை பேலன்ஸ் அது என்னது? ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டாக்ஸா? இன்கம் டாக்ஸ் பேயபிள் பை பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? டூ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3,000. கரண்ட் இயர்ல போட்டது, கரண்ட் இயர்ல 7,000 தானமா ப்ரொவிஷன் போட்டாங்க. அப்போ ஓப்பனிங் 5,000 இருந்தது பேயபிள், கரண்ட் இயர்ல ஒரு 7,000 பேயபிள் வந்தது, ரெண்டு சேர்த்துனா. பட் க்ளோசிங் எவ்வளவு இருக்கு? அப்படின்னா பேமெண்ட் ஆனதுனால தானே க்ளோசிங் கம்மியா இருக்கு. எவ்வளவு பேமெண்ட் ஆயிருக்கும்? அண்டர்ஸ்டுட் நாட் அண்டர்ஸ்டுட்? ஓப்பனிங்ல 5,000 பேயபிள் இருந்தது, கரண்ட் இயர்ல பீண்டல்ல போட்டது ஒரு 7,000, டோட்டலா 12,000 போகணும். 12,000 க்ளோசிங் இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது? 3,000. அப்படின்னா எப்படி கம்மியா இருக்கும்? பேமெண்ட் ஆனதுனால தான் கம்மியா இருக்கும். So you have to take this 9,000 here. Understood not understood? எவ்வளோ? எவ்வளோமா? 3,000. இதெல்லாம் கரெக்டா போட்டீங்களான்னு பாத்துக்கோ. இந்த 68ல இருந்து போட்டதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. செக் பண்ணிக்கிறது ஒரு டைம். என்ன ஆமாடா போடுங்கண்ணா. நீங்க எவ்வளோ? இதுல இருந்து இது மைனஸ் ஆனா 47. எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் இருக்கா? அப்ப ஆபரேஷன்ல இருந்து வந்த காசு எவ்வளோ? 47,000 ஆபரேஷன்ல இருந்து வந்திருக்கு. Do you agree with me? சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் கண்டினியூ பண்ணு. வேற என்ன இருக்குன்னு பாரு, பார்க்கலாமா? சரி, நவ் இதை நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு, இதை கன்சிடர் பண்ணியாச்சு, எல்லாமே இதுவும் கன்சிடர்டு. கரெக்டா? கன்சிடர் ரிப்பீட் கன்சிடர். இப்ப இதுல கன்சிடர் ஆகாத நம்பர்லாம் நம்ம பார்க்கணும். கன்சிடர் ஆகாது நான் சொன்ன மாதிரி வருதான்னு பாரு. சோர்சஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டியா? இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டோமா?
அடுத்து கரண்ட் அசெட்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டோமா, கரண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டோமா. இன்னும் எது பேலன்ஸ் ஷீட்ல கன்சிடர் பண்ணாதது? இல்ல எது பண்ணாது பேலன்ஸ் ஷீட்ல எது பண்ணல. ஏன்னா உனக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு காமிச்சல, இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டி இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டின்னு சொன்னல, அதுல என்ன கன்சிடர் பண்ணல? பிக்ஸட் அசெட்ஸ் நான் கரண்ட் அசெட்ஸ் என்ன கன்சிடர் பண்ணலையா, அதெல்லாம் எங்க பார்க்கணும்? இன்வெஸ்டிங் பார்க்கணுமா. அதுக்கு அடுத்தது ஷேர் கேபிட்டல் டிபெஞ்சர் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் இதை நான் என்ன கன்சிடர் பண்ணலையா, இதெல்லாம் எங்க பார்க்கணும்? இதை போட்டேன்னா வேலை முடிஞ்சுதா? இப்போ உனக்கு அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னதை விசுவலைஸ் பண்ண முடியுதா? சொல்லுங்கடா. நவ் நவ் கம் பேக் டு தி அசெட் சைட். ஃபர்ஸ்ட் அசெட் சைட்ல என்ன இருக்குன்னு பாரு. பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 78,000. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? 78,000. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாரு. இன்வெஸ்ட்மெண்ட் 12,000 இன்க்ரீஸா டிக்ரீஸா? டிக்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? எஸ் ஆர் நோ? 12,000 டிக்ரீஸ் ஆகல, அதிகமா டிக்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு? அதிகமா டிக்ரீஸ் ஆயிருக்கு. பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட் 2 என்னப்பா இது? இது என்னது? பிளான்டா? ஓபனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 1,20,000. க்ளோசிங் 1,00,000. பர்ச்சேஸ் பேங்க்ல எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 70. இதுக்கு ஏதாவது டெப்ரிசியேஷன் வருமா? வராது. பை பேங்க் பேங்க் எவ்வளவு? என்னமா 90யா? இல்ல இது பர்ச்சேஸ் வேல்யூ கொடுத்துருக்கானா சேல் வேல்யூ கொடுத்துருக்கானா? பர்ச்சேஸ் 78,000. சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓ பர்ச்சேஸும் கொடுத்துருக்கான், சேலும் அவனே கொடுத்துட்டானா? ஓகே. ரெண்டுமே கொடுத்துருக்கும் போது நம்ம இதை போட தேவையில்லை. ஏதாவது ஒண்ணு கொடுக்கலைன்னா இந்த லெஜர் போட்டாகணும். ஆர் யூ லிசனிங் வித் மீ? சின்ஸ் போத் இஸ் given you can write straight away. புரிஞ்சுதா? இதுல ஏதாவது ஒண்ணு கொடுக்கலைன்னா நீ அதை போட்டு தான் கொண்டா வந்தாகணும். இப்போ இது சொல்லுக்கண்ணா, பர்ச்சேஸ் எவ்வளவு சேல் எவ்வளவுன்னு சொல்லு. பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 78. இது முடிஞ்சதா? டிடக்ட். பர்ச்சேஸ் பண்ணால டிடக்ட். வேற என்ன இருக்குன்னு பாருங்க. அதான் போட்டாச்சு ஆல்ரெடி. இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் 1,20,000. அப்ப இது இங்க வருமா? பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் எவ்வளவு? அடுத்தது அவ்வளவுதானே. வேற ஏதாவது இது சம்பந்தமா இருக்கான்னு பாத்துங்க. வாங்க. பிளான்ட் போட்டாச்சா, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாச்சா, அப்ப எல்லாமே முடிஞ்சதுல எவ்வளவு வருதுன்னு சொல்லு. அப்ப அசட்டை வாங்கி வித்ததுல 85,000 வெளியில போயிருக்கு. எக்ஸஸ் அசட் வாங்கியிருக்கேன், இல்லைன்னா லாஸ் ஆயிருக்கும். எஸ்ஆர்னோ? அசட் எவ்வளவு? 85,000 எக்ஸஸா வாங்கியிருக்கேன். டு அக்ரி வித் மீ? அடுத்தது எந்த ஆக்டிவிட்டி? பினான்ஸ் என்டிட்டி. பினான்ஸ் என்டிட்டில எங்க பார்க்கணும்? கீழே பார்க்கணும். ஷேர் கேபிட்டல் என்ன இருக்குன்னு பாரு. இது பார்த்தாச்சு, இது பார்த்து. இஷ்யூ ஆஃப் 1 lakh பாண்ட் அட் ஃபேஸ் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளான் இது கொடுத்துருக்காங்களா? இது வருமா வராதா? ஏன் வராது? இஷ்யூ பண்ணது கேஷ் வரல, பிளான்ட் தான் வந்திருக்கு. அப்ப கேஷ் உள்ள வரலையா? அப்ப இது வராது. அடுத்தது ரீபெய்டு பாண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் 50,000. சொல்லுங்கடா. அப்ப பாண்ட் வருமா? நம்பர் 2 ரீபேமெண்ட் ஆஃப் பாண்ட் எவ்வளவு? அடுத்தது இஷ்யூ 15,000 ஷேர்ஸ் ஆஃப் இதுவா? அப்ப 1,50,000. பட் நீங்க மேலையும் பார்க்கணும். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? 1,50,000. இங்க பாருங்க ஷேர்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1,50,000. இது மேட்ச் கரெக்டாப்பா? பாண்டுல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 50,000. அப்ப அதுவும் மேட்ச் ஆயிடுச்சா? அடுத்தது வேற என்ன இருக்கு?
என்ன கண்ணா? டிவிடெண்டா? டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணிருக்காங்களா? எவ்வளோ? வேற வேற ஏதாவது இருக்கா? எவ்வளவு வருது? மூணு நம்பரை எடுத்து பதில் சொல்லு, ரெண்டை மட்டும் சொல்லாத. 47 minus 85 plus 69. எவ்வளோமா? 31,000. Opening cash and cash equivalent please. 15,000. Closing. நமக்கு ஆன்சர் அதுக்கு முன்னாடியே தெரியும். Yes or no? So this is way you have to do indirect method problems. Hopefully you are connected with the answers now. Go ahead and take a note. Go ahead and take a note. நான் பேசிட்டு எழுதுனா மறுபடியும் பின்னாடி போகாது. Copy the notes. முடிச்சியா? ஏய்
Happen? Sure. Completed?
Down. சொல்லுங்க. பிக்கப் லொகேஷன் ஒரே நிமிஷம் இருங்க. எதுல கூப்பிடுறீங்க? ஒரு நிமிஷம் சார், செக் பண்றேன் போட்டாங்க. ஒரே நிமிஷம். Can I move forward? It's yours as first one is interest expenses, second one is repayment of bond, third one is issue of shares, fourth one is dividend payment. Shall I move forward? Net increase, decrease, then we will get a final value. Tomorrow என்ன class க்கு? நாளைக்கு என்ன law and DT யா? Working note, if you want you can write this working note.
Shall I move forward? Okay. Over to the next question, question number 10. Hopefully you understood the previous question. Anybody have a doubt with the previous question? Let me know. Reserves and surplus. How much of dividend you paid? So dividend payment பண்றது எது? Reserves will pay dividend. So the 8,000 got reduced because of the dividend amount. Okay. Sorry, not reduced, increased. Increase இருக்கா decrease இருக்கு? என்னப்பா? சரி, profit வந்திருக்குல்ல current yearல. So that is not only exactly the dividend, opening reserves and surplus plus current year profit minus dividend only will be the closing na. We don't want to bother about that. ஏன்னா அதுல நம்ம கேஷ்ல இம்பாக்ட் ஆகல, அதுல நான் கேஷ் ஐட்டமும் இருக்குல்ல கண்ணா ரிசர்வ்ஸ்ல. லைக் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் அசெட்ஸும் அதுக்குள்ள தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? சோ ஃபர்கெட் அபௌட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். தேவையில்லை, எடுத்துக்கூடாது, எடுத்துக்கணும். எல்லா சமக்கும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எடுத்துக்க வேண்டாம். சப்போஸ் அது ரிலேட்டடா ஏதாவது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இது நடந்திருக்குன்னா அந்த பாயிண்ட் மட்டும் ஸ்பெஷல் கேசஸ் எடுத்துக்கணும். இல்லைன்னா we will never consider it. ஏன்னா நான் கேஷ் ஐட்டம்ஸ் ஆல்சோ will load it with reserves and surplus na. Yes or no? Next, yeah, notional item, everything will have. Even profit கூட பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் டெப்ரிசியேஷன் ரெடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல வந்திருக்கும். எஸ் ஆர் நோவா? சோ அதனால we are not supposed to consider. So hopefully you have a pakka clarity on this. Yes or no? One problem would have taken 1 hour or 50 minutes of time, but that would have given a better clarity to you. Over to question number 10, please. How many questions are there? 14 questions, huh? 13 questions. Okay. Question number 10. Okay. Now, balance sheet as unlimited is given to you. You are given with equity share capital. You are given with what? Equity share capital. Schedule 3 format la தெளிவா கொடுத்திருக்காங்க. Share capital, reserves and surplus, current liability, trade payable, short term provision,
அதை வந்து இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷனு. நான் கரண்ட் அசட்ஸ்ல பிபிஇ கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசட்ஸ், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் டிசைட் at not cash and cash equivalent எடுத்துக்க தேவையில்லை. ரெடியா கேஷை கன்வெர்ட் பண்ண முடியாது. சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆல்வேஸ் வில் பி தேர்ல. ஸோ நோட் கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நோட் கொடுத்துட்டு it is not considered as a cash and cash equivalent since it's not readily available to convert into cash அப்படின்னு கொடுக்கலாம். ஆர் ஆப்போசிட் நோட்ஸ் கொடுக்கலாம். இன்ஸ்டியூட்ல they followed the first notes that treating not as a cash and cash equivalent, not as a cash and cash equivalent. அடுத்தது இன்வென்டரி, ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். அதுக்கு எல்லாத்துக்குமே நோட்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல என்ன இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு. டிவிடெண்ட் பேயபிள் ஒரு லைபிலிட்டி இருக்கு. ப்ராப்பர்ட்டி, பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட்ல there are 3 assets, building, pictures and vehicles. Cash and cash equivalentல only bank balance is there. The profit and loss account statement for the year ended 31st March 2001 disclosed. Profit before tax is 4,500. Current tax is 1,500. அது போக profit for the year 3,000. Dividend is 2,000 போக retained earning is 1,000. Further information is available. Depreciation for the year, pictures is 1,000, vehicle is 2,500. Disposal, proceeds on disposal of vehicle 1,700. Written down value is 1,000. Profit on disposal is 700. It means that depreciation for the year, pictures vehicles கொடுத்திருக்காங்க. There are 3 items, building, pictures, vehicles. Building depreciation இல்ல. Yes or no? போடல தானே இதுல? இங்க கீழே வந்து இதுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது டிஸ்போசல் ஆஃப் வெஹிக்கிள் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ இருந்தது, அதுல ப்ராஃபிட்ல ஒரு அமௌண்ட் கிடைச்சது. ப்ரிப்பேர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். சிம்பிள் ப்ராப்ளம். வில் ஒர்க் அவுட் திஸ். Balance 2-3 questions are there that we will be working out on Monday morning. So Monday morning we will be completing dash chapter. Yes, and after that we will be starting with another topic. Maybe another 4 days will be there. Tuesday, Wednesday, Thursday, Friday. Till Friday we will be having classes. Yes or no? Accounts classes. I'm talking about accounts classes. So அந்த 4 days என்ன டாபிக் முடியுமோ அதை நம்ம முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட டாபிக் பைபேக் எடுத்தோன்னா இட் வில் கெட் ஓவர் 1 or 2 classes. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு 3 சாப்டர் 4 சாப்டர் தான் இருக்கிற மாதிரி வரும். எஸ் ஆர் நோ? ஸோ சாப்டர்ஸ் வில் கெட் க்ளோஸ். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஓகே, ஸோ ப்ளீஸ் பி கனெக்டட். Amalgamation will take a time, sometime. Consolidated financial statement, as per the interest syllabus which is there, it won't take time. Full AS21 கொடுத்திருந்தாங்கன்னா definitely it will take lot of time because lot of concepts are there. But உங்களுக்கு complete picture is not covered, only the one portion is covered. Are you listening with me? Now we will start with this. இதுக்கு எதுக்கு நான் starting point? You are going to see we have another 30 minutes of time in our hand. 15 minutes we are going to discuss, another 15 minutes might be used for copying the notes. Are you listening with me? So we have to complete this problem thoroughly. Then practice few more problems before you come on Monday class. Most probably tomorrow evening you practice with one problem under direct method, another problem as well indirect method. You have to do that practice. அப்பதான் Monday நான் போடும்போது நீங்க டக்கு டக்குன்னு கனெக்ட் ஆக முடியும். Mostly I made you to understand everything, nothing to worry about that, because the profit in the income இதுல தான் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். கரண்ட் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், மனப்பாடம் பண்ணிட்டு போவான். இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ் டூ திஸ், டிக்ரீஸ்னா இப்படி பண்ணணும்னு வச்சு மைண்ட்ல வச்சுட்டு போவான். பட் we know asset is increasing, என்ன ஆகணும், எவனோ ஓசில தர மாட்டான், கையில காத்துக்குது. சிம்பிள். அங்க போய் மக்கப்பட்டு விட மறந்து போயிடும், எக்ஸாம்ல மறந்துடும். புரியுதா? டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ், நான் யாருக்கும் ஓசில வைக்க மாட்டேன், சும்மா எவனுக்கும் தர மாட்டேன், அப்ப என்ன பண்ணுவேன், அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். எஸ் ஆர் நோ? இதை மைண்ட்ல வச்சுன்னா நோ நீட் டு மக்கப் எனிதிங், நோ நீட் டு மக்கப் எனிதிங், ஈஸிலி கேன் அட்டாக் தட் ஏரியா ஆல்சோ. அடுத்து டாக்ஸ் போடும்போது நிறைய பேர் தப்பு பண்ணுவான். பீண்டல் இருக்கு, நீ சொன்னீங்களா அதே மாதிரி தப்பு எல்லாரும் பண்ணுவான். இருக்கக்கூடாது. அது ஜஸ்ட் அக்ரூவல் பேசிஸ்ல கிரியேட் ஆனது. ஆக்சுவலா பேமெண்ட் என்ன ஆச்சோ அதான் நான் எடுத்துக்கணும். எஸ் ஆர் நோ? இந்த மாதிரி ஏரியால மட்டும் கொஞ்சம் தரவா ஆயிட்டீங்கன்னா இதோட ஈஸியான எதுவுமே கிடையாது. 8 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் கொஸ்டின் வந்தா ஈஸியா உன்னால வாங்க முடியும். எஸ் ஆர் நோவாப்பா? ஹலோ, நவ்
சரி, எதுக்கு நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கணும்? Tell me which will be the starting point in the question. Net profit எவ்வளவு கொடுத்திருக்கான்? Before tax after tax? This. Why you are not taking 1500? That is a notional, that is a accrual. Rather than saying notional, accrual. Actually கையில இருந்து என்ன tax கட்டணும் அதான் எடுத்துக்கணும் cash flow statementல. கரெக்ட் தானே? அப்ப I will take 4500 as a base. Do you agree with me? Are you able to visualize in your mind now? One problem we worked out step by step. Now you have to visualize in your mind. புரியுதா? Don't do anything. உன்னோட மைண்ட் ஆக்டிவா இருக்கணும். உன் மைண்ட்ல ரீகலெக்ட் ஆகணும் லாஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை அங்கங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். Can you? Net profit before tax and extraordinary item will be alphabet B, please. Alphabet B. Adjustment. அதானே? அதான் நம்ம ரூல். அதுல நம்பர் 1 depreciation பாரு எவ்வளவு இருக்கு. லட்டு மாதிரி அதையும் கொடுத்திருக்கான். என்னடா 1500 ஆகுனா? இதானடா டோட்டலு. அப்ப 3500 யார் பேக் பண்ணுமா? இது எங்க கான்ட்ராக்ட் ஆகுமா? ஆகாது. எஸ்ஆர்னோ அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் டிஸ்போசல் கொடுத்திருக்கானா? கொடுக்கலையா? இந்த 700 லெஸ் பண்ண ஆட் பண்ணுமா? என்ன பண்ணும்? லெஸ்ஸா ஆடா? இங்க ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டில என்ன பண்ண அதான் கேக்குறேன். லெஸ் பண்ணுமா? ரெஸ்பெக்டிவ் ஆக்டிவிட்டில ஆட் பண்ணும். எவ்வளவு ஆட் பண்ணும்? இதை எடுக்க கூடாது. எதை எடுக்கணும்? சேல் வேல்யூ. சேல் வேல்யூ கொஸ்டின்ல இருக்கான்னு பாரு, இல்லைன்னா கண்டுபிடிச்சு போடுவோம். என்னப்பா? ப்ரொசீட்ஸ் ஆன் டிஸ்போசல் 1700 இருக்கா? இந்த 1700 தான் அங்க ஆட் பண்ணுவோம். எந்த ஆக்டிவிட்டில? மைண்ட்ல 3 ஆக்டிவிட்டி மைண்ட்ல இருக்கா? எஸ்ஆர்னோ? சரி, அடுத்ததுக்கான லாஸ் ஏதாவது இருக்காப்பா? லாஸ் எதுவும் இல்ல. சரி, இன்கம் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கான்னு பாரு. கொடுத்திருக்க டேட்டால இருக்கான்னு பாரு. உனக்கு பேலன்ஸ் ஷீட் தான் டீட்டெயிலா கொடுத்திருக்கான், ப்ராஃபிட் கம்மியா தான் கொடுத்திருக்கான். ஏதாவது இருக்கா? இல்லப்பா. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டி இருக்கான்னு பாரு. போனீங்க எதுவும் இல்ல. அப்ப ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் வந்துருச்சா? எப்படி கால்குலேட் எடுத்து போட்டு பார்க்கலாம். 3500 பிளஸ் 3500 மைனஸ் 4500 பிளஸ் டெப்ரிசியேஷன் 3500 மைனஸ் ப்ராஃபிட் 700 எவ்வளோ? 7300. அது என்னது 7300? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸா? 7300 வந்துருச்சா? இதுதான் நோட்ல போட போறேன். போன ப்ராப்ளம்ல நான் ஒன்னொன்னா போட்டு அதை காப்பி பண்ணேன். இந்த ப்ராப்ளம்ல படிக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், விசுவலைஸ் பண்றேன், ஆன்சர் கொடுக்குறேன். புரியுதுங்களா? அடுத்த ஸ்டெப்ஸ் வந்தாச்சு. எஸ் ஆர் நோ? அடுத்தது என்ன பார்க்கணும்? ஆல்பபெட் சி முடிஞ்சது. டி என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸா? அதுல ரோமன் லெட்டர் 1 2 3 4 வாட் எவர். ஹலோ, அப்ப இமீடியட்டா எங்க போய் பார்க்கணும்? பேலன்ஸ் ஷீட்ல நான் கரண்ட்ல பார்க்கணும். கரெக்ட் தானே? நான் கரண்ட்ல பார்க்கணும். கரெக்ட் தானே? கரண்ட் அசெட்ஸையும் கரண்ட் லைபிலிட்டியும் பார்க்கணும். எஸ் ஆர் நோ? ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு எது சோர்சஸ்? இன்னொரு டைம் சொல்லு. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு எது சோர்சஸ்? இன்னொரு டைம் சொல்லு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், current assets, current liability, statement of profit and loss account I consider completely. கொடுத்திருக்கிறத ஃபுல்லா கன்சிடர் பண்ணிட்டேன்லடா. அடுத்தது போய் எங்க பார்க்கணும்? கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டி பார்த்தா முடிஞ்சதில்ல. வாங்க, கரண்ட் அசெட்ஸ். இது என்ன? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல் 70,000. அலைன்மெண்ட் ப்ராப்ளமா இருக்கா? இல்ல அலைன்மெண்ட் ப்ராப்ளம். Share capital is 60, reserve is 5,000. Don't speak. Current liability ல trade payable கரெக்டாப்பா? other payable இங்க வரும்போது first current asset is a heading. Please do that small correction pencil.
கரண்ட் அசெட்ஸ்ங்கிறது ஹெட்டிங்கு, அதுக்கு கீழே அதே மாதிரி நான் கரண்ட் அசெட்ஸ்ங்கிறது ஹெட்டிங், அது கீழே தான் இது. எஸ் ஆர் நோ? ஆல்பாபெட் கரண்ட் அசெட்ஸ் இஸ் 2000 ஆகனாது 2000. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2000, inventory 17,000, trade receivable 8,000, cash and cash equivalent 4,000. ஹலோ, அப்ப I have to take this 3 item. சொல்லுங்கடா. இங்க வரும்போது அப்ப 5 items இருக்கப்பா, பாத்திரலாமா 5 items? சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் அசெட்ஸ் என்ன, அது இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ் ஆனா நான் என்ன பண்ணோம்? மைனஸ். அப்ப -1000. அடுத்தது சொல்லுங்க. இன்க்ரீஸா? அப்ப என்ன பண்ண? -3. அப்ப அடுத்த ட்ரேட் ரிசீவபிள் என்ன ஆகுது? அதுவும் இன்க்ரீஸ் ஆகுதா? -2000. எஸ் ஆர் நோ? நோட்ல என்ன கண்ணா கொடுத்துருக்கான்? என்ன பண்ணிருக்கான்? ஓகே, அப்ப கரெக்ட் தானே? கேஷ் அந்த அமௌண்ட் தானே வருது. ஓகே, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க எடுத்துக்கலாமா இல்ல லாங் டேர்ம்ல எடுத்துக்கணுமா? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, the question is to you now, the current investment should be considered over here or not. readily available assume பண்ணினா அது கரண்ட் அசெட்ஸ் எடுத்து இங்க கன்சிடர் பண்ணும். நோட் கொடுத்து it is not readily available அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா it has to be treated as a sale or purchase எடுத்துக்கும். எவ்வளவு இருக்கு? 1000 rupees. எஸ் ஆர் நோ? 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணிருக்கானா? இதுல நம்ம ரெண்டுமே எழுதலாம். நம்ம நோட் என்ன கொடுக்குறோமோ அதுதான். இப்ப நம்ம நோட் கொடுத்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரெடிலி அவைலபிள், சிக்னிபிகன்ட் ரிஸ்க் இல்ல சின்னதா தான் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்னன்னு எடுத்துக்கலாம்? இங்கேயும் கொண்டு வந்துடலாம். இல்ல அப்படின்னா லாங் டேர்ம்ல கொண்டுட்டு போகணும். லாங் டேர்ம்ல கொண்டு போனா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டில வரும். ஓகே, இங்க கரண்ட் அசெட்ஸ் கீழே கொடுத்துருக்கான். we can take any note. இன்ஸ்டியூட்ல வந்து they assumed லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போயிருக்காங்க. பட் நீ நோட் கொடுத்து எது எழுதினாலும் கரெக்ட் தான், அப்சல்யூட்லி கரெக்ட். பட் நோட் கொடுக்காம வந்தீங்கன்னா தப்பு. ஆன்சர் ஒன்னா வருமா சார், டிஃபரெண்டா வருமா சார்? 100% ஒன்னா. அது எந்த சேஞ்சஸ் இல்லை. இங்க லெஸ் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினுடைய நெட் கேஷ் ஃப்ளோ மாறும், இன்வெஸ்ட்மெண்ட் நெட் கேஷ் ஃப்ளோ மாறும். நம்ம இப்ப எப்படி பண்ணலாம்? யூ ஹேவ் டு டிசைட். அப்சல்யூட்லி நோட் என்ன எழுதுறோமோ அதான். என்னடா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, பட் யூ டோன்ட் forget to write notes. Don't forget to write notes. Is it clear? சரி, ஆப்ரேட்டிங் எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிறது தான். ஏன்னா தெளிவா இல்ல, நான் கரண்ட் கொடுத்திருந்தா எடுக்க முடியாது. புரியுதா? கொஸ்டின்ல வந்து கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சிக்னிபிகன்ட் ரிஸ்க், நாட் ரெடிலி அவைலபிள் அப்படி கொடுத்தாலும் எடுக்க முடியாது. எதுவுமே கொடுக்கல நான் தான் எடுத்துக்குவேன். நீ யார் கேட்கறதுக்கு? இன்ஸ்டியூட்ல மார்க் ரெடியூஸ் பண்ணாங்களா சார்? பண்ண முடியாது. எப்ப பண்ண முடியாது? நோட் எழுதலைன்னா காலி. Are you listening with me? So you can take this way or that way, absolutely no problem. But நான் என்ன சொல்றேன்னா, இன்ஸ்டியூட்ல since they are assumed it as a long term investment, அவனுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த பேஸ் பண்ணி தான் வருங்கிறனால you can treat it as a long term also. But எக்ஸாம்ல உனக்கு எப்படி தோணுதோ அதை எடுத்துக்கோ. டாட்டா absolutely both are right. Absolutely both are right. Are you clear? புரியுதாப்பா? இத கரண்ட்னு எடுத்தீங்கன்னா இங்க மைனஸ் பண்ண, நான் கரண்ட்னு எடுத்துட்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டில 1000 மைனஸ் ஆகுமா பர்ச்சேஸ்ல? அப்ப நெட் எஃபெக்ட் சேம் தானே? புரிஞ்சுதா இல்லையா கண்ணா? அடுத்தது இங்க வாங்க. ட்ரேட் பேயபிள் என்ன ஆகுது? அப்ப இன்க்ரீஸ் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். அடுத்தது அதர் கரண்ட் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன பண்ணோம்? லெஸ் பண்ணோம். எஸ் ஆர் நோ? என்னம்மா எஸ் ஆர் நோவா? கரண்ட் லைபிலிட்டில ட்ரேட் பேயபிள் இருக்கு, அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கு. 2500ல இருந்து 4000 கரெக்ட் தானே? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆச்சுனால ஆட் பண்றோம், டிக்ரீஸ் ஆச்சுனால மைனஸ் பண்றோம். டு அக்ரி வித் மீ? சரி, இது முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வரதுக்கு பேர் என்னது? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரதுக்கு பேர் என்னடா?
cash generated from operation. அதுக்கப்புறம் மைனஸ் tax paid. அதை சொல்லு பார்க்கலாம் கரெக்டா. You work out and tell me. tax paid மட்டும் கரெக்டா சொல்லு. வெரி குட் 1000. ஏன்னா இங்க இந்த லெஜர் அக்கௌண்ட் பண்ணுமாப்பா, ஓப்பனிங் வந்து 1000, க்ளோசிங் 1500. நம்ம கரண்ட் இயர்ல போட்டது எவ்வளோ? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் 1500. அப்ப இந்த இடத்துல 1500 போட்டிருப்பாங்களா? இங்க 2500 இருக்கா? 2500 இருக்க வேண்டிய இடத்துல 1500 தானே இருக்கு. அப்ப பேங்க்ல எவ்வளவு பண்ணிருப்பாங்க? 1000 பண்ணிருப்பாங்க. யாருக்காவது இதுல டவுட் இருந்தனா you can ask with me now. கிளியரா? ஓப்பனிங் 1000 இருக்கு, கரண்ட் இயர்ல போட்ட P&L இருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு இன்கம் டாக்ஸ் 1500 போட்டிருக்காங்க. அப்ப டோட்டலா 2500 வருது. 2500 க்ளோசிங் இருக்கணும். 2500 க்ளோசிங் இருக்க வேண்டிய இடத்துல we have only 1500. It means that 1000 rupees would have been paid. 1000 rupees would have been paid. Do you agree with me? Yes or no? அடுத்தது இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன போறோம்? எக்ஸ்ட்ராடினரி நமக்கு எதுவும் இல்லை, அப்ப அதே தான் வந்துருச்சு. கரெக்டாப்பா? அடுத்தது கீழே வாங்க. கீழே நம்ம என்ன போட்டிருப்போம்? சேல் ஆஃப் வெஹிக்கிள் போட்டோமா? சேல் ஆஃப் வெஹிக்கிள் இது போட்டிருப்போம், ஒண்ணு ஆல்ரெடி போட்டிருப்போம்ல. அடுத்த பர்ச்சேஸ் ஆஃப், இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்க கொண்டு வரோம்னா பர்ச்சேஸ் ஆஃப் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருமா? கனா if you are going to assume it as a long term னு இங்க கொண்டு வரும்போது ரெடியா இல்ல அப்படின்னா அதை பர்ச்சேஸ்ல கொண்டு வரணுமா 1000? அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு? பர்ச்சேஸ் வெஹிக்கிள் இருக்கான்னு பாரு. வெஹிக்கிளுக்கும் பிக்சர்ஸ்க்கும் கொஞ்சம் ஒர்க்கிங் நோட் போடணும். do you agree with me? வெஹிக்கிளுக்கும் எதுக்கு போடணும்? வெஹிக்கிள் என்னங்கன்னா ஓப்பனிங் இருக்கு 8000 ஓப்பனிங்கா, க்ளோசிங் வெஹிக்கிளுக்கான டெப்ரிசியேஷன் எங்க வரும்? 2500 ஓப்பனிங். இப்ப நான் இதை எங்க போடணும்? டெப்ரிசியேஷன் டெபிட் சைடா கிரெடிட் சைடா? டெபிட் சைடா. என்ட்ரி சொல்லுங்க. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு வெஹிக்கிள் தானே. அப்ப வெஹிக்கிள் எங்க வரும்? கிரெடிட் சைடு தானேமா. ஜேர்னல் என்ட்ரி என்ன சொல்லுங்க? வெஹிக்கிள். நான் என்ன லெஜர் போடுறேன்? வெஹிக்கிள். அப்ப இந்த டெப்ரிசியேஷன் எங்க வரும்? பை டெப்ரிசியேஷன், பை பேலன்ஸ், டு பேலன்ஸ். டெப்ரிசியேஷன் எவ்வளவுப்பா? 2000, 15,000 வருதாப்பா. ஓப்பனிங் 8000 தானே இருக்கு. சொல்லுங்கடா. WDP ஏதாவது கொடுத்துருக்கானா? WDP எல்லாம் கொடுக்கல, கொடுக்கல. அப்பனா பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி வந்திருக்கும்? புரிஞ்சுதா இல்லையா? ஓப்பனிங் எவ்வளவு இருக்கு சொல்லுங்கடா? 8000 தான் இருக்கு. டெப்ரிசியேஷன் 2500 போக க்ளோசிங் எவ்வளவு இருக்கணும்? 5500 தான் இருக்கணும். பட் நமக்கு எவ்வளவு க்ளோசிங் இருக்கு? 12000 வேணும். அப்பனா பர்ச்சேஸ் பண்ணாம எங்க இருந்து வந்திருக்கும்? சோ டு பேங்க் எவ்வளவு? 7000 7000 8000 7000. வெஹிக்கிள சேல் வேற பண்ணாங்களே, வெஹிக்கிள சேல் வேற பண்ணாங்களே. அப்ப அதையும் யூ ஹேவ் டு கன்சிடர். சேல் ஆஃப் என்னங்கன்னா சேல் ஆஃப் வெஹிக்கிள் என்ன என்ட்ரி வரும்? சேல் ஆஃப் வெஹிக்கிளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஒரு ப்ராசஸ் சேல் பண்ணிருக்காங்களா? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 1700 டு வெஹிக்கிள் அக்கவுண்ட் 1000 டு ப்ராஃபிட் 700. இதானப்பா? இதான என்ட்ரி? சொல்லுங்கடா. அப்ப வெஹிக்கிள் அக்கவுண்ட்ல நான் எவ்வளவு அமௌண்ட் எழுதணும்? வெஹிக்கிள் அமௌண்ட்ல எவ்வளவு எழுதுனா போதும்? 1000 எழுதுனா போதும். எந்த சைடு எழுதணும்? கிரெடிட் சைடு இல்லையா? பை பேங்கா 1000 எழுதணுமா? அப்ப இங்க எவ்வளவு வரும்? 8000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. Do you agree with me? யாருக்கா டவுட் இருந்தா இதுல கேட்கலாம்.
வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். Everybody clear? If someone have a doubt, let me know. I had opening of 8,000, depreciation 2,500. You know the journal entry. What is the journal entry? Depreciation to vehicle. அப்ப வெஹிக்கிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும். அடுத்து சேல் பண்ணிருக்காங்க, சேலுக்கான ஜேர்னல் என்ட்ரி எழுதியிருக்கேன். அப்ப வெஹிக்கிள் அக்கௌண்ட்ல பேங்க்ல 1000 மட்டும் தான் எழுதணுங்கிறது உனக்கு தெரியும். ஹலோ, 1000 எழுதணும்னா அப்ப பேலன்ஸ் வேல்யூ would have been purchased. சொல்லுடா. இதே மாதிரி would you please do it for fixtures? போட்டு சொல்லு பார்க்கலாம். Then only I will come to know whether you understood or not. Fixtures. Quick. Fixtures எவ்வளோ? அது ரொம்ப ஈஸி. There is no sale at all. டைம் அதிகமா இருக்காது. எவ்வளோமா? 7,000 is right answer. Others? Others also please understand. Hello. $7,000. அடுத்தது பினான்சிங் ஆக்டிவிட்டில என்ன வரும் நீங்க சொல்லு பார்க்கலாம். ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்களான்னு பாரு. 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்களா? சொல்லுடா. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இஸ் 10,000. அப்புறம் டிவிடெண்ட் எவ்வளவு? கரெக்டா சொல்லு. டிவிடெண்ட் டிவிடெண்ட் எவ்வளவு? டிவிடெண்ட் ஆக்சுவலா பேமெண்ட் பண்ணது எவ்வளவு? பண்ணவே இல்லையா? யாரா அவன்? பேபிள் ஜீரோ. கரெக்டா? பெய்டே இல்ல. கரெக்டா? இல்லைன்னா எவ்வளோ? இல்ல இல்ல, எனக்கு எவ்வளவு டிவிடெண்ட் எவ்வளவு, அவ்வளவுதான். எதுவுமே கேட்கல. ஏன்டா இவ்வளவு நேரம்? ஓபனிங் பேபிள் எவ்வளோடா இருக்கு? 1000 இருக்கா? இந்த வருஷம் டிவிடெண்ட் எவ்வளவு போட்டாங்க? 2000 போட்டாங்களா? சரி, அப்ப க்ளோசிங்ல எவ்வளவு இருக்கு? அப்பனா 3000 பெய்டு தானே அர்த்தம். டவுட் வந்தா லெஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. டவுட் வந்தா லெஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. டிவிடெண்ட் பேயபிளா? டிவிடெண்ட் பேயபிள் லைபிலிட்டி தானே. அப்ப இங்க பை பேலன்ஸ் எவ்வளோ? 1000 பை பீண்டல் எவ்வளவு போட்டாங்க? 2000. டு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 0. அப்ப ஃபுல்லா பெய்டு தானே. Understood? Not understood? Whenever you have a doubt, you have to open the ledger account. That's it. We took 20 minutes time, but we did the problem orally. Hello. So please go ahead and take a note of this. Question number enapadu? Then take a note. Quick.
total amount 2800. Completed? This amount will be 14,300, and of course you know that financing activities. என்ன இருக்கு? Completed? சரிங்களாங்கண்ணா?
Total, just you can make a total of that ரா உள்ள எழுதியிருக்குது அது வேற பார்க்கணுமா அது நம்பர் டோட்டல் பண்ணா அந்த சைடில் வரப்போகுது. Completed? Everybody? Now, all this we would have done it in the ledger format, you know. So please prepare in the ledger format only. So that will be very easy for you. Yes or no? So question நம்ம ledger formatல போட்டோம்ல கண்ணா அந்த மாதிரி ledger formatல போட்டுறியா? So போட்டு மறந்துடாத. எது எதுக்கு போடணும் சொல்லு பார்க்கலாம். Fixes, vehicle, dividend, tax payable. அப்புறம் journal entry எழுதிக்கும். So நம்ம journal entry எழுதிருந்தோம்ல இதனாலும் பண்ணேதான் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். After 4 months, 5 months, if you take it back again, you will have a confusions on that. Is it clear? So I hope that you can manage it. Yes or no? So thank you. We'll meet tomorrow morning at tomorrow. No, Monday.